ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதா? கேக்குது ப்ரோ. எங்க நம்ம கேரளா நண்பரை காணோம். அதான் தெரியல. ஓனர் ஸ்பெஷல் நெருங்க 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 ஆள் நம்மள்ட்ட தள்ளி போயிட்டே இருப்பாரு. ஆள் என்ன சஞ்சய் மாதிரி ஆரம்பிச்சிட்டாப்ல இருக்குது. ஆமா, சரி ரைட்டு. இன்னைக்கு வந்து அப்டேட்ஸோட அப்படியே ஆரம்பிப்போம். அவர் நிறைய அப்டேட்ஸ் வச்சிருப்பாரு, இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச அப்டேட்டை மட்டும் சொல்றோம். இன்னைக்கு வந்து மிக முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்தார் 2 அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் மயில் வீரா அந்த பாட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. பெத்தலகம் குடும்ப யூனிட் ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தமிழ் டப்பிங் வருமானு. அந்த தமிழ் டப்பிங் செப்டம்பர் 4 ரிலீஸ் ஆகுது. என்ன விலை அப்படிங்கிற படம் வந்து ஒரு பெஸ்ட் இந்தியன் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படிங்கிற இதுல வந்து சித்தனா வாசல் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வெற்றி பெற்றிருக்கு போல இருக்கு. அதுக்கான போஸ்டர் வந்திருக்காங்க. ஹாய் மூவில இருந்து குடிகார நெஞ்சு அப்படிங்கிற சாங் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. துரு விக்ரம் அந்த பாட்டை பாடி இருக்கிறாரு. லிரிக்ஸ் விஷ்ணு யாதவன் எழுதியிருக்கிறாரு. மதுராத்திரி அந்த படத்துல இருந்து டீம் வந்து ஒவ்வொரு தேட்டரா விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுக்கான ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. நிஞ்சா அப்படிங்கிற ஜிவி பிரகாஷ் படம் இன்னைக்கு வந்து பூஜையோட ஷூட்டிங் தொடங்கப்பட்டுச்சு. தஞ்சாவூர்ல ஸ்ரீபதி அப்படிங்கிற தியேட்டர்ல படத்தோட பூஜையை நடத்தி அங்கேயே ஷூட்டிங்கையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மலாக்காலுவா அப்படிங்கிற அந்த ஓம் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் 100K ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல தொட்டுட்டதா சொல்லி ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. டாக்ஸிக் ஃபுல் பிளஜ்டு புக்கிங் வந்து இன்னைக்கு நைட் ஓப்பன் ஆகுது. இது வரைக்கும் பார்ட்டியலா புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஃபுல் பிளஜ்டு புக்கிங் ஓப்பன் ஆகுது. மகாகாளி அப்படிங்கிற படத்துல இருந்து இன்னைக்கு வந்து சுக்ராச்சாரியா வார் கிரை அப்படின்னு ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அக்ஷய் கண்ணாவோடது நல்லா இருந்துச்சு. அடுத்தது மொதராத்திரி அந்த படத்துல இருந்து புது ஸ்னீக் பிக்கும் விட்டுருந்தாங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருந்தா சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். பரணி நிறைய சொல்லுவாரு. பரணி ஆட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் சொல்லட்டும். பரணி இருமுடி அபிஷியலா 80 கோடி ரூபாய் கலெக்ஷன் போஸ்ட் விட்டுருக்காங்க. ஆமா, அது பாக்ஸ் ஆஃபீஸ் டெக்னிக்கல் பண்ண விட்டோம். சரி பரணி அப்படியே அப்டேட்டா வாசிங்க. பரணி நிறைய எடுத்து வச்சிருப்பீங்க. பிரகாஷ் எனக்கே இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல பெருசா. அப்போ இதான் அப்டேட். வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு வெர்ஷன் செப்டம்பர் 4 ரிலீஸ் பண்றாங்க. சொல்லியாச்சு. சர்தார் 2 சொல்லியிருப்பீங்க. அப்புறம் நாளைக்கு டிஜிட்டலா ரிலீஸ் ஆகிற படங்கள்னு பார்த்தீங்கன்னா ஐ நோபடி இன்னைக்கு நைட் ஹாட் ஸ்டார்ல வருது. அப்புறம் ஹேட்ஸ் டவுன் த மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு படம். அப்புறம் மோட்டார் சிட்டி, பேட்மேன் நைட் ஃபால் பார்ட் 1. இந்த வாரம் மேஜரா வர்றதுன்னா 3 படம் தான். டாக்ஸிக்கு, ஹாய் ஒன்ஸ் மோர். அவ்வளவுதான் நினைக்கிறேன். பிரகாஷ் பிரமத்தெல்லாம் சொல்லிட்டாரு. சரி பிரகாஷ், நேற்று கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த படம் வந்து தமிழ் டப்பிங் வருமானு. வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி, எல்லாம் ஃபுல்லா ட்ரை பீரியடே இல்ல, பேக் டு பேக் ரிலீசஸ் இருக்குன்னு சொன்னா ஆகவே தமிழ் டப்பிங் இறக்கி விட்டாங்க. ஆக்சுவலா அது எப்பயுமே மலையாள படத்துக்கு உரியதான இருக்கும். இல்ல போன படமே வந்து சர்வமாயாவே தமிழ்ல இறக்கிருக்கலாம். யார் ரிலீஸ் பண்ணன்னு தெரியல. அது ப்ரொடக்ஷன் தான் ப்ரோ. எப்பயுமே வந்து இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு ஒரு சில படங்கள் தான் தமிழ் டப்போட அதுல மீன்ஸ் தமிழ் தெலுங்கு டப்போட ரிலீஸ் பண்ணுவாங்க. மற்றதெல்லாம் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இந்த 2 வார கேப்பே அந்த டப்பிங்காக தான் இருக்கும்னு தோணுது. பிரகாஷ் ப்ரோ, தமிழ்நாட்டுல அதுவும் சென்னையில குறிப்பிட்ட தியேட்டர்ல எல்லாம் டாக்ஸிக் வந்து 8 மணி ஷோக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணிருக்காங்களே, என்ன இதுல ஓப்பன் பண்ணிருக்காங்க? நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்காங்க அதர் லாங்குவேஜ் ஃபிலிமுக்கு அது கணக்கே பண்ண மாட்டாங்க. 7 மணி ஷோவே ஏதோ ஒரு படம் போட்டாங்கல்ல. இல்ல லீவு நாள் வேற இல்ல அன்னைக்கு. ஆமா, அது தனி. அது போக என்னன்னா ஒரு நாளைக்கு 5 ஷோ நடத்திக்கலாம்னு சொல்லி ஜீவோ வந்துருச்சு. அதுல இந்த டைம்ல இருந்து நடத்தி இந்த டைமுக்குள்ள முடிக்கணுங்கிற ஜீவோ போடல, அப்படி போடல. அது போக தெலுங்கு படம் இன்னொரு படம் கூட அப்படி 7 மணி ஷோ தமிழ்நாட்டுல போட்டாங்க நினைக்கிறேன். வேற என்ன படம் சமீபத்துல ஒரு படம் வந்துச்சுல்ல, நம்ம கூட சொன்னோமே, எட்டியான்னு தெரியல. இன்னொரு படம் ஒண்ணு போட்டாங்க, ஸ்பைடர்மேன் 7 மணி ஷோ தமிழ்நாடு பூரா போட்டாங்க. இன்னொரு படம் பரணி சொன்ன அப்படியே 7 மணி ஷோலாம் போட்டிருக்கிற அப்படின்னு. ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் 7 மணி ஷோலாம் போடல பிரகாஷ் ப்ரோ. அந்த ஸ்பெஷல் பரணி ஏதோ ஒரு படம் சொன்னீங்களே பரணி, எனக்கு போன் அடிச்சு கூட கேட்டீங்க 7 மணிக்கு தான் ஷோ போடுறாங்க இது எப்படின்னு. நான் அப்போ சொன்னல அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்னு சொன்னேன்ல. ஜனநாயகன் 7 மணிக்கா? எங்க அது செகண்ட் டேங்க ஒரு மார்க் சொல்றேன் போட்டாங்க. நான் அதுதான் வந்துட்டு பிரகாஷ் ப்ரோட்ட சொன்ன மாதிரி மற்றபடி வேற எதுவும் தெரியல. எனக்கு இதுக்கு வந்து 7 AM கொடுத்துருக்கு. நான் பர்சனலா பாக்குறது படம் 3.25 மணி நேரம், ஒரு நாள் 5 ஷோ அலாட் பண்ணிக்கிறதுனால 8 மணிக்கு வந்து இவங்க போடுறாங்கன்னு. அதை தாண்டி அதர் லாங்குவேஜ் படமா இருக்குது இல்ல லீவ் நாள், அந்த கன்சிடரேஷன்லாம் எனக்கு தெரியல. அது இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். பட் ஆனா இது இப்போ போட்டாலுமே வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க அந்த இது அப்படின்லாம் கிடையாது. இப்போ
வேற எந்த படம் வந்தாலும் வந்து ஒரு 8:15க்கோ 8:30க்கோ ஒரு 1/2 மணி நேரம் முன்ன பின்ன போடுறது அது போட்டுட்டு தான் இருக்காங்க. இது 3:15 மணி நேரம்ன்றதுனால 5 ஷோ கவர் பண்ணணும்னு சொல்லி ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போடுறாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். இப்போ ஸ்ட்ரைக்குன்னு சொல்றாங்க. இப்போ நிவின் பாலி படம் ரிலீஸ் ஆகுமா? ஸ்ட்ரைக்லாம் வந்து தமிழ் சினிமால ஒரு 10 முறைக்கு மேல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு தடவை தான் நடந்துச்சு. ஓகேவா? அவங்க அது எல்லா சங்கமும் சேர்ந்து நடந்தது. ஒரு தடவை மட்டும் தான் அந்த ஸ்ட்ரைக் வந்து கரெக்டா உண்மையாலுமே திட்டமிட்டபடி நடக்குது. மற்றபடி எல்லா சமயமும் இது மாதிரி சும்மா நேம் ஸ்ட்ரைக் தான் இவங்க அனௌன்ஸ் பண்ற போறாங்க. எதுவுமே பாசிபிலிட்டி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்க வந்து தேட்டருக்காரங்களும் விநியோகஸ்தர்களும் வந்து 8 வீக்ஸ் விண்டோஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எதிர்த்து இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 4 வீக்ஸ் விண்டோஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா தயாரிப்பாளருக்கு தானே மொழி உரிமை இருக்கு. இன்னைக்கு வந்து ஓடிடியில வர 100% உறுதியான வருமானத்தை பார்ப்பாங்களா, இல்ல வந்து நம்பகத்தன்மை இல்லாத உறுதித்தன்மை இல்லாத தேட்டர் வருமானத்தை நம்பி இருப்பாங்களான்னு கேட்டா அவங்க வந்து ஓடிடி வருமானம் தான் நம்பி இருப்பாங்க. அப்ப தேட்டருக்காரங்க எடுக்கிற முடிவு தான் தயாரிப்பாளர் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. அதன் அடிப்படையில் அவங்க சும்மா சொல்றது தேட்டருக்காரங்க மிரட்டுறதுக்காக சொல்றதுதான். அது எதுக்காக நான் இப்ப நிறைய லைனப் இருக்குல்ல, இப்ப தேட்டருக்காரங்க குஷியா இருப்பாங்க, இந்த நேரத்துல அவங்க ஒரு மிரட்டல கொடுத்தா அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல சொல்றது. ஏகப்பட்ட லைனப் கொடுத்துருக்காங்க, அடுத்த படம் அவங்க திணறிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஹிந்தி படங்கள் அந்த மாதிரி வைக்கிறதுனால இவங்களும் வந்து 8 வீக்ஸ் இது கேட்கறாங்க வந்து. பிரதர் இங்க வந்து ஒன்னே ஒண்ணுதான், 4 வீக்ஸ் தான். என்னதான் அதிகபட்சம் நீங்க என்ன கணக்கு பண்ணாலும் ஒரு படத்தோட ரன் டைம்ங்கிறது 2 வீக்ஸ் தான். சூப்பர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா ஒரு 6-7 வாரம் ஓடுது. அது எப்போயும் குறிப்பிட்ட சமயத்துல சில படங்கள் மட்டும் ஓடுது. போன கருப்பு ஓடுச்சு அப்படி. போன வருஷம் வந்து அப்படி ஒரு 4-5 படம் வந்துச்சு. இந்த வருஷம் தாய்க்கிழவி அப்படி போச்சு. அடுத்தது தாய்க்கிழவிக்கு அப்புறம் வந்து கருப்பு போச்சு 5-6 வாரம் தாண்டி. அப்புறமேட்டு இப்ப ஜனநாயகனே 4 வாரம் தாண்டிச்சுன்னு நினைக்கிறேன். 4 வாரம் தாண்டிச்சு இல்ல, 4-5 வாரம் ஆயிடுச்சு. அப்புறம் கட்டகுஸ்தியில 5 வாரத்துக்கு மேல 5 வாரத்துக்கு மேல போச்சு. பிளாஸ்ட் 5 வாரம் தாண்டி ஒண்ணுச்சான்னு தெரியல. ஆனா கட்டகுஸ்தி 2 சூப்பரா பிச்சுட்டு ஒண்ணுச்சு. 4-5 வாரத்தை தாண்டி 6 வாரம் வரைக்கும் கூட நல்லா போச்சு. யூத் 4 வாரம் பாருங்க, அதெல்லாம் 4 வாரம் 4 வாரங்கிறது நார்மல். அதாவது 2 வாரம் தான் பெரும்பாலான படங்கள், 2 வாரம் தான். அது 90% படங்கள் ஒரே வாரம் தான். ஒரு வீக்கெண்ட் முடிஞ்சாலே வாசோடு தான். மகுடம் மாதிரியான படங்கள் பெரும்பாலான படங்கள் 1 வாரம் தான். நல்லா இருந்தா 2 வாரம், சூப்பரா இருந்தா ஆகவோகம் அப்படின்னா 3 வாரம். அதுலயும் ஆகவோகோ பிளஸ் வந்து இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போனா 4 வாரம் தான். இந்த யூத் வரைக்கும் கணக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஓடுறதுலாம் வந்து இந்த பிச்சுக்கிட்டு ஓடுறங்கிற மாதிரி தான். அது நமக்கு எதுக்கு ஓடுறதே தெரியாத ஓடும்ல, அந்த மாதிரி தாய்க்கிழவி அப்படிதான் ஒண்ணுச்சு. கருப்பு ஒண்ணுச்சு. கருப்பு இந்த கருப்பு சாமிங்கிறதுக்காகவே பயங்கரமா பிச்சுக்கிட்டு ஒண்ணுச்சு. அடுத்தது வந்து இப்போ ஒரு படம் கட்டாயம் சிட்டு. அது எதுக்கு எனக்கு இன்னும் தோணவே இல்லை, எப்படா இது ஓடுது 6 வாரம் தாண்டி ஓடுதுன்னு எனக்கே ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு உண்மையா சந்தேகமே இருக்கும், எப்படி ஓடுது அப்படி ஓடுனுச்சு. அந்த மாதிரி சில சமயம் தான். ஆனா பெரும்பாலும் இந்த 4 வாரத்தை தாண்டிலாம் யாரும் வந்து தேட்டர்ல வந்து படம் பார்க்கறதுக்கான ஆர்வம் இல்லைங்க. ஏதோ 1-2 படம் ஓடுறதுக்காக தேட்டருக்காரங்க வந்து 8 வீக்ஸ் விண்டோஸ் கேட்கறதுலாம் வந்து தப்பு. அது நான் திரும்ப ஒண்ணு கேட்பேன், 8 வீக்ஸ் விண்டோஸ் கேட்கறீங்கன்னா நான் ஒண்ணு கேட்பேன், தயாரிப்பாளர் அக்ரிமெண்ட் போட்டுருங்க, 8 வாரம் ஓட்டுறேன், அந்த 8 வாரத்துக்கு நீ தேட்டர்ல படத்தை ஓட்டு, நான் 8 வாரம் கழிச்சு ஓட்டில கொடுத்துக்கிறேன், 8 வாரம் ஓட்டுன்னு சொல்லி அந்த ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டா நான் ஒத்துக்குவேன். நீ கேட்கற எல்லா கோரிக்கையும் ஏத்துக்கலாம் அப்படிங்கிறத ஒத்துக்குவேன். இதைத்தான் பிரகாஷ் ப்ரோ நான் கேட்கிறேன். சரி நாங்க 8 வாரம் போடுறோம், எங்க ரிலீஸ் ஆகிற படத்தை குறைஞ்சது 4 வாரத்துக்கு ஸ்கிரீன், எந்த ஸ்கிரீன் எத்தனை ஸ்கிரீன் கொடுக்குறோம் அந்த ஸ்கிரீன்ல இருந்து ஒரு ஷோ இல்லாம ஒரு இதெல்லாம நீங்க ஓட்டுறேன்னா சொல்லுங்க, நாங்க 8 வாரம் போடுறோம். இல்ல நான் இப்படியே சொல்லுவேன், நான் இப்ப பெரிய ஸ்கிரீன் சொல்ல மாட்டேன். நானு உங்க தேட்டர் 5 ஸ்கிரீன் வச்சிருக்கீங்களா, ஏதோ ஒரு ஸ்கிரீன்ல 4 ஷோ படம் ஓடிக்கிட்டே இருக்கணும் 8 வாரத்துக்கு. எந்த சின்ன ஸ்கிரீன்ல கடைசி ஸ்கிரீன் அது உங்க விருப்பம். கடைசியில் ஒரு 60 பேர் இருக்க சீட்டா வச்சுக்க, ஆனா ஓடணும். சிங்கிள் ஸ்கிரீனா ஒரு ஷோ வச்சு ஓடணும். போட்ட முடியுமா பிரேக் இல்லாம? வாய்ப்பே கிடையாது. பரணி கோவச்சு கொடுத்துருங்க. பரணி மேல வாங்க பாருங்க. அண்ணா எனக்கு ஒரு டவுட்ண்ணே, மகுடத்தை ஏன் ஆடியன்ஸ் நிராகரிச்சாங்க? அது நீங்க அதுலயே இருக்கு. ஆடியன்ஸ் ஃபெயில் டு செலிப்ரேட் ஒரு படங்கள்ல எல்லாம் இருக்கும்ல, இப்போ 1000ல் ஒருவன். இல்ல எனக்கு என்ன பயம் அப்படின்னா, ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் விஷால் பார்த்துட்டு இந்த படத்தை தேட்டர்ல வரும்போது அந்த அடி அடிச்சாங்க, நானும் ஷாக் ஆயிட்டேன். படம் வந்து பார்த்தா ஜி5 தானே, ஜி5ல செப்டம்பர் 11 வருது. எல்லாரும் பண்டிகையை கொண்டாடுங்க. கவலைப்படாதீங்க, வீடியோ போடுவேன். நல்லா இருக்கேன் மகுடம். ஏன்னா இப்பதான் யூடியூப்ல வந்து ஒரு 2 படத்தை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு கண்டென்ட் 3 அடுத்த கண்டென்ட் கட்டாக்தியும் இதய முரளியும் வச்சு வேலையும் நடத்திட்டு இருக்காங்க எல்லாரும். எனக்கு இதய முரளி அடிக்கிறாங்க கரெக்டு, ஓகே. கட்டாக்குச்சிட்டு எனக்கு சந்தேகம் இருக்கு,
ஏன் ஓடுது அப்படிங்கிறது அடிக்கிறதுக்காக படமான்னு தெரியல. ஆனா ஏன் எப்படி ஓடுனுச்சு அப்படின்னு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆனா ஓடுனுச்சு, ஜெனியூனா ஓடுனுச்சு. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இல்ல பிரகாஷ் ப்ரோ கட்டா குஸ்தியில வந்து அந்த கசம்சா மேட்டர்லாம் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. அபார்ட்மெண்ட் ஆன்டிஸ் அண்ட் தட் கேரக்டர் அதையெல்லாம் வச்சு வெளுத்து அவங்க அந்த அளவுக்கு காமிக்கலையே. டெலிட்டட் சீன்ஸ்லாம் அப்படி காமிச்சேன். படத்துல ஆக்சுவல் படத்துல அப்படி இல்ல. ப்ரோ மோக்ஷா கேரக்டரே வச்சு வெளுத்துட்டு இருக்காங்க ப்ரோ. சரி ரைட்டு, ஓகே பண்ணிட்டு போறாங்க. பிரகாஷ் ப்ரோ, யா சொல்லுங்க. 2 நாள் வந்து இது ஸ்பேஸ் ட்விட்டர்னா எதுவும் வர முடியல. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தா, இருமுடி மூவி வந்து சொன்னதை விட வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போற மாரி வந்து நெறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. நிஜமாலுமே அது நல்லா இருக்குங்களா? போற மாரி ஒர்த்தான ஃபிலிம்ங்களா? படம் உண்மையா நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்கு. ஓடுற ஓட்டத்துக்குலாம் ஒர்த்து தான். படம் நல்லா இருக்கு. ரவிதேஜாவுக்கு இந்த இப்போ ஒரு 4-5 வேர்ட்ஸ் யூஸ் பண்றோமே, கருப்புக்கு யாரோ சொன்னாங்களா, ஜென்ரேஷனல் கம்பேக்கா என்னமோ சொன்னாங்களா, அது என்னது அந்த ஜெனரேஷனல் மாதிரி பிளாக் பஸ்டரா? அப்படியா ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ரவிதேஜாவுக்கும் கிட்டத்தட்ட வந்து சில பல வருடங்களுக்கு பிறகு பயங்கரமா பிரகாசமா பயங்கரமா பயங்கரமா லைட் எரியறவருக்கு கிராக் ஹிட். அவருக்கு கிராக் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் தான். ஆனா அந்த கிராக் வந்து இந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து திரும்ப ஒரு கிரேஸ் ஏத்தி விட்டுச்சா அப்படின்னு கேட்ட தெரியல. கிராக் அதுக்கப்புறம் அவர் திரும்ப நிறைய படம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப கிரேஸ் பயங்கரமா திரும்ப ஏத்தி விட்டுருக்கு. என்னன்னா அவருடைய இந்த யூஎஸ் டாலர்ஸ் பயங்கரமா அதுல கனெக்ஷன் ஆகிறதா இருக்கட்டும், இல்ல வந்து இங்க வந்து இந்த ரெஜினல் பிலிம் சொல்றாங்கல்ல, ரெஜினல் பிலிம்ஸ் அதுக்குள்ளேயே வந்து இப்படி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்றதா இருக்கட்டும், தேட்டர் அந்த இந்த டிவோஷனல் வைப்பா கிரியேட் பண்றதாக இருக்கட்டும், இப்படி எல்லா சென்டர் ஏ சென்டர் படம் ஓடாம பிஎன்சி அப்படின்னு சொல்லி கடைசி நூக்கன் கார்னர் வரைக்கும் போய் ஓடுறதா இருக்கட்டும், அப்படி அந்த வகையில் இந்த படம் பயங்கரமான ஒரு அவருக்கு ஒரு முரட்டு கம்பேக் கொடுத்துருக்கு. ஆனா பிரகாஷ் ப்ரோ பட்ஜெட்டே இப்போ கம்மின்றாங்களேண்ணே. இல்ல இப்போ வந்து இருமுடி என்னதான் மைத்ரியா இருந்தாலும் நாளைக்கு மெயின் ஸ்கிரீன் ஃபுல்லா ஆந்திரால டாக்ஸிக் எடுத்திருக்குங்கிறாங்களே, மைத்ரினாலேயே வந்து ஆமா, ஸ்கிரீன் ஹோல்ட் வில்லு பண்ண முடியல. வில்லு வில்லு மாம்ஸ் வந்து மொத்தமா தூக்குறாப்புல எல்லாத்தையும் நாளை கழிச்சோட. அதனால வந்து ரொம்ப கலெக்ஷன் ரொம்ப, எனக்கு அதாவது டாக்ஸிக் இல்லைங்க, எனக்கே பாத்துட்டு வந்தா ஆச்சரியமா இருக்குங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இதா இருக்கு. என்னன்னா இருக்குன்றாங்க. திருச்சியில இவ்வளவு சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்துலயுமே டாக்ஸிக் போட்டிருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா அங்கிட்டு 2 நாள்ல ஹாய் அப்படிங்கிற படம் வருது. நயன்தாரா ஹீரோயின், கவின் இருக்கிறாங்க. அப்புறமேட்டு லலித் தயாரிச்சிருக்காரு, நயன்தாராவே தயாரிப்பு. கிட்டத்தட்ட அது பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மோர். ஒன்ஸ் மோர் மில்லியன் டாலர் வந்து ஒரு மினிமம் கேரண்டி ப்ரொடியூசர். அவர் தேர்ந்தெடுத்தாங்கன்னா கதை நல்லா இருக்குங்கிறது இண்டஸ்ட்ரிக்குள்ள தெரியும். ஆனா அந்த படத்தை நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கலந்துக்கிட்டாங்களா இல்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல. இங்க வந்து தேட்டர் சாட்டுக்கு நடக்கல இன்னும். ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ திருச்சியில வந்து எத்தனை ஸ்கிரீன் இருக்கு, எல்ஏ சினிமாஸ், எல்லா மெயின் ஸ்கிரீன், எல்ஏ மெயின் ஸ்கிரீன், சோனா மீனா, ரம்பா, காவேரி, சாந்தி, அந்த திருவெரும்பூர் எல்ஏ சினிமாஸ், சரோஜான்னு ஒரு சின்ன தேட்டர், அதை கூட அந்த ரசத்தை கூட விட்டு வைக்கலங்கிற மாதிரி சரோஜா தேட்டருக்கு தூக்கிட்டாங்க டாக்ஸிக்கு. இப்போ மிச்சம் இருக்கிறது மெகா ஸ்டார் மட்டும் தான் இருக்கு. மெகா ஸ்டார் என்ன படத்தை எடுப்பான், மெகா ஒன்ஸ் மோர் எடுப்பானா ஹாய் எடுப்பானான்னு தெரியல. சிங்கிள் ஸ்கிரீன்ல தேட்டரே இல்லை, எல்லா தேட்டரையும் தூக்கிட்டாங்க டாக்ஸிக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹைப் இல்லைனாங்க, புக்கிங் சூப்பரா போகுது, அதான் ஆச்சரியம். எல்லா தேட்டர்லயும் புக்கிங் நல்லா போகுது. பர்னி ப்ரோ, எதுக்குடா பைப்ல தண்ணி, சொல்லுங்க, எதுக்குடா பைப்ல தண்ணின்னு சந்தான மீம் வரும்ல, சந்தான மீமோட எனக்கு அந்த பவன் கல்யாணம் சேர்த்து வந்ததான் ஞாபகம் வருது. அந்த இல்ல மாதிரி எதுக்குடா ஹைப் இல்ல நீங்க எப்போதான் அப்படி புக் பண்றீங்கிற மாதிரி இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் காத்துதான் வாங்குது பிரகாஷ் ப்ரோ. சென்னையில எங்க ஊர்ல பெருசா பிராட்வேவே காத்துதான் வாங்குது, அதனால சந்தோஷம் தான். பிரகாஷ் ப்ரோ எனக்கு ஒரு டவுட். இப்ப அந்த தெலுங்குல வந்து இவங்க சொல்றாங்கல்ல, ஒரு 2500 ஸ்கிரீன் இருக்கா, அப்ப மேக்ஸிமம் 2000 ஸ்கிரீன் டாக்ஸிக் ரிலீஸ் ஆகுமா இல்ல பாதி தான் ஆகுமா? அவங்க கிராண்ட் ரிலீஸ் பிளான் பண்றாங்க. எப்படி ஒரு 1700 2500 இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொல்ற நம்பருக்கு 1700 வரைக்கும் இது ரிலீஸ் ஆயிரும், டாக்ஸிக் ரிலீஸ் ஆயிரும். நான் ஏதோ இந்த படம் பிச்சுக்கிட்டு ஒரு 200 கோடி பண்ணுன்னு பார்த்தா இவனுக்கு நடுவில் வந்து பிரச்சனை பண்றாங்களே. இல்லங்க, அதுல ஒரு நல்லது இருக்கு. ஸ்கிரீன் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கிரீன் குறைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் இருமுடிக்கு ஒரு சூப்பரா ஒரு ஹைப் இன்னும் கிரியேட் ஆகும் செகண்ட் வீக்ல. அதுக்கு என்னன்னா டாக்ஸிக் வந்து அவங்க ரிப்போர்ட்டை பொறுத்திருக்கு. டாக்ஸிக் பிச்சுக்கிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத், அப்போ வந்து அது இருமுடிக்கு ஆபத்து. எல்லா படங்களும், எல்லா லாங்குவேஜ் படங்களுக்குமே அடுத்தடுத்து, இப்போ ஹாய், ஒன்ஸ் மோர், அதுக்கு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்து எல்லா படங்களுக்குமே ஆபத்து டாக்ஸிக். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு அந்த படத்தை இதுல பயங்கர நீங்க சொல்றீங்க அந்த பிளாட் கண்டென்ட் அதுல பார்க்கணும்னு ஆசை. எங்க போய் இங்கிட்டு போனா தஞ்சாவூர் வெற்றி போகணும், இங்கிட்டு போனா எங்கிட்ட போகணும். இங்க வாங்கன்றேன், இங்க வாங்க. இல்ல படம் நல்லா இருக்குன்னா 2வது தடவை பாக்குறதுக்கு வந்துடுறேன். ஏன்னா ஒருவேளை அந்த சூப்பர், விஷுவல்ஸ்க்காக தான். ஏன்னா பிரகாஷ் ப்ரோ அந்த அப்ப நீங்க ஐமேக்ஸ் வாங்க.
அதெல்லாம் வேணாம் பல்தான், நீங்க பிடிச்சாருன்னா 1.5 மணி நேரத்துல வந்துருவாரு. இங்க வந்துருங்கண்ணா போவோம். பரவாயில்ல, இங்க இன்னொரு 1.5 மணி நேரம் சேர்ந்து வந்தா இங்கேயே வந்துடலாம். ஐமேக்ஸ் வாங்க பிரகாஷ் ப்ரோ. 3 மணி நேரத்துல வராரு கோயம்புத்தூருக்கு. சும்மா இருங்க. கோயம்புத்தூர் எங்க 3 மணி நேரத்துல வச்சிருக்காங்க. ஃபிளைட்ல ஏறி வாங்க. வணக்கம் வணக்கம். ஜில்லு வந்திருக்காரு. இல்ல ஆக்சுவலா ஒரு விஷால் அண்ணன் மட்டும் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் ப்ளீஸ். சொல்லுங்கண்ணா. ஏன்னா சாய் மேல உங்களுக்கு என்னென்ன வன்மோ? ஏன்னா என்னன்னாச்சு? ஏன்னா எல்லா பாட்டு ட்ரெய்லர்லாம் வந்து இன்ஸ்டாவோட பேஜ்ல அப்டேட் பண்றீங்க. இன்னைக்கு தலைவர் அதிகமா பாட்டு வந்திருக்கு, நீங்க என்ன போடவே இல்ல குரூப்ல? ஆனா வீடியோ சாங் வந்துருச்சானா? ஆனா என்ன இப்படி தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஏன்னா இப்படி வன்மம் கேக்குறீங்க? அண்ணா ரொம்ப வரீங்கன்னே பரவாயில்ல, டேரக்டா சொல்லி நாம அததான் சொல்றேன். என்ன டிஃபன் சாப்பிட்டீங்களான்னா, காஃபி சாப்பிட்டீங்களான்னா அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும் மாறி. அண்ணா நான் போட்டுறேங்கண்ணா, சாரிங்கண்ணா. சரி ஜில்லு ப்ரோ, இந்த வாரம் 47 அப்டேட் எதுவும் வராது, நீங்க அப்ப ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் எதுவும் வராதா? இது வரல, இந்த வாரம் எதுவும் இல்லைங்களாமா? இல்ல எனக்கு என்ன சந்தேகம்னா, இது ஸ்நேகமா? சரி விடுங்க. ஸ்நேகம் இல்லையா, சந்தேகம். ஏன்னா இந்த இருமுடி ஓடுனதுனால மல்லிகாபுரம் டைரக்டரா இல்ல முன்னாடியே கமிட் பண்ணதா ஜெயம் ரவி? அது முன்னாடியே கமிட் ஆயிட்டாரா? முன்னாடியே கமிட் ஆனதுதாங்க, எனக்கு புரியல. ஷூட்டிங்கே போறாங்களா? ஏங்க இருமுடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாங்க ரிலீஸ் ஆச்சு. அது முன்னாடியே இண்டஸ்ட்ரியில அந்த படத்தை பத்தி ஒரு நல்ல பாசிட்டிவ். இந்த படம் எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க? நீங்க வேற, ரிலீஸுக்கு முன்னாடி அந்த கடைசி ஒரு ட்ரைலர் வர வரைக்கும் அந்த படத்து மேல எல்லாம் யாருக்குமே ஹைப் கிடையாது. ட்ரைலர் கொஞ்சம் நல்லா என்ன படம் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து நான் கதறிக்கிட்டு இருக்கேன். அந்த படம் ரவிதேஜா கம்பேக் இல்ல கமல், ஒரு தமிழ் படம் மட்டும் பார்த்துட்டு இல்ல சும்மா இருங்க பல்தான். வந்துட்டு இது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணவே இல்லையே இன்னும்? இல்ல பண்ணாங்களா ஒன்னும் தெரியலையே ஜெயம் ரவி படம். அதான் தெரியல. இருக்கிறதுல மல்லிகாபுரம் டைரக்டர், மாளிகாபுரம் டைரக்டர் ஐயப்ப சாமியா நடிக்கிறாராமா. அதுக்கு மியூசிக் யாரோ சொன்னாங்க. நல்லா இருக்கும் பல்தான், இந்த மல்லிகாபுரம் படம் நல்லா இருக்கும். ஆமா, நான் ரொம்ப பிடிக்கும். கூட 2-3 தடவை பாத்துருக்கேன். நான் சொல்றேன் கேளுங்க, இதுக்கு முன்னாடி ஒரு படம் வரும் ஒயிட்னு சொல்லிட்டு, அனிருத் மியூசிக். அந்த படம் பாருங்க, வேற மாதிரி இருக்கும். ஆமா, வலைபேச்சுல எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜில்லோ, நான் எனக்கு ஒரே ஒரு டவுட்னா, அந்த கிஸ்ஸுக்கு இல்ல நான் அந்த கிஸ்ஸுக்கு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே போனாரு, அந்த மாதிரி போக மாட்டாருல? பண்ணுவார்ல கன்ஃபார்மா? இல்ல அவர் தானே டைரக்டர். ஹுக்கும்னு சொல்லி ஒரு டூர் ஒன்னு பண்றாரு இல்ல? என்னது ஹுக்கும்னு சொல்லி அனிருத் டூர் ஒன்னு பண்றாரு இல்ல? ஆமா ஆமா ஆமா. அதுக்கு டைரக்டர் ஒருத்தர் இருப்பாரு இல்ல, அவர்தான் வந்து இந்த ஒயிட்டோட படத்துக்கு டைரக்டர். டெபியூட் படம். ஓகே ஓகே. இல்ல இதுவும் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் கிஸ்ஸுக்கும் அந்த மாதிரி தான் நடிச்சு டக்குன்னு இல்ல முடியாத டைம் கமிட்மெண்ட் இருக்குன்னு போயிட்டார்ல வெளில. அது எனக்கு இப்ப வரைக்கும் வருது. இவங்க கொஞ்சம் ஏர்ஜ் பண்ணாங்க ரிலீஸ்க்கு, கடைசியில அப்புறம் சதீஷ் அண்ணா வந்து எப்போ டிலே பண்ணிட்டாரு. அது ஒரு விஷயம். சூப்பர். ஆனா அந்த படம் நல்ல கதை தான் சொன்னாங்க. ஒயிட் வேற யாரோ இருக்காங்க. அர்ஜுன் மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த படம் இரும்புத்துறையில அர்ஜுனோட கேரக்டர் மாதிரி அந்த படம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல இன்னொரு ஏதோ மெயின் ஆக்டர் யாரும் நடிக்கிறதா சொன்னாங்க, மறந்துட்டேன். பாப்போம் என்ன. சரி பிரகாஷ் ப்ரோ, நான் உங்ககிட்ட நான் கேட்க மறந்துட்டேன். இந்த இவரு PS ஸ்மித் இருந்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதுல ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவருக்கு பப்ளிக்கா அது பிரச்சனை ஆகாதா? இதோ இதுக்கு இவரு கூட எல்லாம் போய் பார்த்தேன். அந்த மணிரத்னம் போய் நாயகனுக்கு ஒரிஜினல் கேரி பார்த்துட்டு வந்தாரு. அது ஓகேங்க. இது வந்து ஏதோ 1000 கோடி ரூபாய் ஸ்கேம் பண்ணவர்கள கொஞ்சம் பாத்துட்டு வந்திருக்காரு. என்னென்னமோ சொல்றாரு. ராஜா முதலியார்லாம் கேஸ்ல இருந்தவரு, அவரையே போய் மணிமாமா வந்துட்டு வணக்கம் தோசை எல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவங்க இன்வால்வ் கை காட்டுறாரு பாருங்க. ஸ்பீக்கர் கொடுங்க. போட்டுருச்சு போல. ஒரு டவுட் சொல்லுங்க. ஒவ்வொருத்தராக பிரகாஷ் ப்ரோ, ஒரே ஒரு டவுட். 2 நாளைக்கு முன்னாடி பரணி வந்து மொதராத்திரிக்கு போனாரா? அப்படியா? அவர் 4 நாளா மொதராத்திரி மட்டும் தாங்க. அவரு சஞ்சய் விஸ்வநாத் மோட்ல இருக்கிறாரு. சஞ்சய் விஸ்வநாத் மாதிரி ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு வாழ்ந்துட்டு இருக்காரு. அதை விடுவோம். பர்சனலுக்குள்ள போகாம அடுத்த வீட்டுல வருவோம். அவரோட பர்சனல் அது. ஆமா பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு சந்தேகம். நேத்து விசாரிச்சுட்டு இன்னைக்கு சொல்றேன், நீங்களே விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன். அப்படி அமைதியா ஆகிறாருன்னா புரிஞ்சுக்கோங்க மெய். இல்ல அதாவது விசாரிச்சேன், 2 பேர்ட்ட விசாரிச்சேன். இன்னும் சுமார் போட்டே கேட்டேன் ஏன் என்ன ஏதுக்குன்னு. அப்புறம் இன்னொரு நண்பர்கிட்டையும் கேட்டேன். அவங்க என்னன்னா டீம் வந்து அதாவது டீம்ல இந்த படத்தை தயாரிப்பாளர் சூர்யா தான், ஓகேவா? அவரு சூர்யா நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இப்ப பேக் டு பேக் வந்து நமக்கு படம் ரிலீஸ் பண்ணணுமா, இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அடுத்ததே உடனே ரிலீஸ் பண்ணணுமா, நெட்ஃபிளிக்ஸ்ல பேசலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிறது போல இருக்கு.
நெட்ஃபிளிக்ஸ்ல பேசி அடுத்த வருஷம் தள்ளி போட முடியுமா அப்படின்னு. அடுத்த வருஷம் ஸ்லாட் இப்போதைக்கு இல்லைங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் தான் பொங்கலுக்கும் ரிலீஸ் பண்ண முடியாதான். அதையும் கேட்டு கன்ஃபார்ம் பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல, படத்தை கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணலாமாங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில ஓடுதான். அதாவது அடுத்த வருஷம் ஸ்லாட் போனாலுமே அது பொங்கலுக்கு இல்லை, ஏன்னா பொங்கலுக்கு வேற வேற படங்கள்லாம் இருக்குங்கிறனால நெட்ஃபிளிக்ஸ் என்ன சொன்னாங்க, நெட்ஃபிளிக்ஸ் பொங்கலுக்கு விட முடியாது, ஒண்ணு இந்த வருஷம் தீபாவளி இல்ல டிசம்பர், இல்லைன்னா அடுத்த வருஷம் நம்ம அதுக்கப்புறம் அந்த இந்த பிப்ரவரி மார்ச்சுக்கு மேல ஒரு டேட் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால இங்க ஒரு இன்னும் ஒரு 100% உறுதியான முடிவு எடுக்காம, சரி நம்ம இந்த வருஷம் இப்பதான் 2 படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் நெருக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு படத்தையும் உடனே ரிலீஸ் பண்ணி அது நமக்கு எப்படி வேணாலும் அது இதாக்கிடக்கூடாது, இந்த படத்துல நமக்கு நம்பிக்கை இருக்குங்கிறனால நம்ம தள்ளியே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுல ஒரு தயாரிப்பாளராகவும் ஹீரோவாகவும் முடிவுல இருக்கிறாராம். அதனால எப்படி போகுதுங்கிறது இன்னும், அதாவது அவர் இன்னும் 100% முடிவா எடுக்கல, ஒரு யோசனையில இருக்கிறாங்களாம். நம்ம அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேணாம், பரவாயில்ல பொறுமையா கூட பண்ணலாமா, இல்ல நெட்ஃபிளிக்ஸ் டீலுக்கு ஏதாவது பாதிக்கு மேல குறையும், இல்ல நம்ம பேசின முன்னாடி விட அமௌண்டோட குறையும், இன்னும் படம் ரொம்ப தள்ளி போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல வேற வழியே இல்லாம தீபாவளிக்கு வந்துடலாமா அப்படிங்கிறது முடிவுல இருக்காங்க. அதனால முன்னாடி 100% உறுதியில இருந்து இப்ப அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி டேட் தீபாவளிக்கு வரதுக்கான வாய்ப்பு கம்மி. இன்னொன்னு என்னன்னா ஷாக்கிங்கா நீ சொன்ன, இந்த வருஷம் தீபாவளிக்கு பெரிய படங்கள் எதுவுமே வராம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, எதுவுமே போகாம தீபாவளியே டோட்டலா காலியா போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா ஓம் அங்க வராதா, ஓம் தள்ளி போகுது. இந்த இதுல அக்டோபர் 16 ரிலீஸ் ஆகணும்னா தீபாவளி போகாம இந்த அங்கிட்டு தள்ளி போகுது, நவம்பர் கடைசியில போகுது அங்கிட்டு. அதனால இந்த வருஷத்துக்கு இந்த சர்தார் 2 இப்ப முன்னாடியே ரிலீஸ் ஆகுதா, தீபாவளி மாதிரி அதுலயே ஒரு இக்கன்னா வைக்கிறாங்க, சர்தார் 2லயே ஒரு இக்கன்னா வைக்கிறாங்க, அது என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல என்ன. ஆனா நாளைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்றாங்க, என்னது ஐயோ வீரான்னு வந்துச்சு, என்ன வீராது, வெளியேறாவா, மயில் வீரா. ஆமா ப்ரோ, சர்தார் இப்போ கருப்பு மாதிரி பினான்சியல் பஞ்சாயத்தா இல்ல படமே தள்ளி போயிடும்? அது என்ன பஞ்சாயத்துங்கிறலாம் விடுங்க, அந்த சூரியன் மண்டாடி ஒரு படம் எந்த நேரத்துல வந்தாங்க சொல்லுங்க. அவங்க செப்டம்பர் 10 வந்துட்டு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண டிமாண்டி காலனி 3 தள்ளி போட்டாங்க, செகண்ட் அனௌன்ஸ் பண்ண சர்தார் 2 ஒரு சிக்கல் இழுத்து விட்டாங்க, தேர்ட் அவங்க ஜம்முன்னு வராங்க. டேய் ஏன்டா டேய் ஃபர்ஸ்ட் ஒரு சீட் போட்டோம், பெரிய பட்ஜெட்னா இழுத்து விட்டாங்களா, அவங்க பார்த்த வேலையா பிரகாஷ் ப்ரோ? தெரியலங்க என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல, அது ஓடுது. அது இல்ல மெயின் பேசாம அவங்க ஒரு மரகத நாணய கையில வச்சிருப்பாங்க போல. சர்தார் 2 நாளைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது, டேரக்டர் செப்டம்பர் 10 தான் வரணும்னு உறுதியா இருக்காரு. இன்னைக்கு ஒரு ட்வீட் கூட போட்டிருப்பாரு, செப்டம்பர் 10 போட்டிருந்தாரு. ஓகேவா, செப்டம்பர் 10 கம்மிங்னு போட்டிருப்பாரு. அவரு ரொம்ப தீர்க்கமா இருக்காரு, செப்டம்பர் 10 வரணும்னு. தயாரிப்பாளரும் செப்டம்பர் 10 தான் வரணும்னு இருக்காரு. சில பல சிக்கல்கள் இருக்கு, வெளியே சொல்ல முடியாத சிக்கல்கள் இருக்கு. சிக்கல்கள் கிளியர் ஆயிருங்கிறாங்க, ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிருங்கிறாங்க. அப்ப செப்டம்பர் 10 தான் வந்துருங்கிறாங்க. எனக்கு என்னன்னா எப்படியா கிளியர் பண்ணிடுறேன், இன்னும் 2 வாரம் டைம் இருக்கு, 2 வாரத்துக்கு மேலே இருக்கு. செப்டம்பர் 10 அங்கிட்ட ஒரு 10 இங்கிட்ட ஒரு 5 இருக்கு, டைம் இருக்குங்க, அதெல்லாம் கிளியர் ஆயிருங்க. 15-16 நாள் இருக்கு, 2 வாரம். சினிமால 2 நாள் இருந்தாலே கிளியர் பண்ணிடுவாங்க, 2 வாரம் இருக்குல்ல. அதுதான் அடுத்த படம் வச்சிருக்காரு, அடகு வச்சு இதை ரிலீஸ் பண்ணி விட சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. எல்லாத்துக்கும் அந்த ஒரு படத்தையே வச்சு என்ன பண்றாரு, அந்த ஒரு படம் தானே வச்சிருக்காரு, எல்லாத்துக்கும் அந்த ஒரு படத்தையே அடகு வச்சா. சரி எதுக்கும் உங்க அண்ணன் தம்பியோட ரைட் ஹேண்ட் எதுக்கு ரெடியா வச்சிருங்களே. இல்ல அது கிளியர் பண்ணிடுவாங்க, படம் ரிலீஸ் ஆயிரும். அது சர்தார் 2 எனக்கு என்னன்னா இந்த மரகத நாணயம் மாதிரி இந்த மண்டாடி ஏதாவது அதுதான் இந்த வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எப்படின்னா எண்ணம் இல்லாமல் இல்லை எனக்கு. அடுத்த தீபாவளி மேல ஒரு பக்குன்னு பயமாயிருச்சு. ஆடா பாவிகளா, சூர்யா 47 வருதுன்னாங்க, ஓம் வருதுன்னாங்க, என்னென்னமோ வருதுனாங்க, அரசன் வராதுன்னு அப்பயே தெரிஞ்சு போச்சுங்க. அது அரசன் வருதுன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, அது வராது. அப்ப இந்த கராத்தே பாபு மூக்குத்தி அம்மன் கராத்தே பாபுலாம் வராதுங்க, அந்த படமே வராது, அது விஷயம். ஆனா என்னன்னா இந்த வருஷத்துல ஒருவேளை படமே வராதா, இந்த வருஷம் வராதா? இப்போதைக்கு படமே வராது வச்சுக்கோ, ஓகேவா, அந்த லிஸ்ட்ல வச்சுக்கோ. அடுத்தது அப்புறமேட்டு எப்போ வராது எல்லாத்தையும் இப்படி பண்றாங்களே. இங்க பாருங்க, இப்போதைக்கு ஒரு நிகழ்த்தகவு, ஓகேவா, அந்த நிகழ்த்தகவின் அடிப்படையில ஒருவேளை சூர்யா 47 வரல, ஓமும் வரல அப்படின்னா நீங்க சொல்ற படங்கள் சிக்கல் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆயிரும். ஏதாவது டக்குனு படமே இப்ப இந்த பொங்கலுக்கு திடீர்னு ஒரு 4-5 படம் இறக்கி விட்டாங்க தெரியுமா. அந்த விடாமுயற்சியில வரல, விடாமுயற்சி வராதப்ப மதகராஜா இந்த என்னென்னமோ படம் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு தெரியாது. அந்த இதுக்கா சொல்றீங்க, போன வருஷம் பொங்கலுக்கு வந்துச்சு இல்ல, அந்த மாதிரி இந்த வருஷம் அப்படி ஜனநாயகன் வரலன்னு ஏதாவது படம் வந்துச்சுல, தலைவர் தம்பி தலைமையில வாவாத்தியார். அப்ப இன்னொரு 2 படம் அப்படி ஏதாவது இந்த வராத படம் வந்துச்சுன்னா வரும்ல, அது மாதிரி இந்த தீபாவளிக்கு அப்படி ஏதாவது படங்கள் வரும். அப்படி எதுவுமே தெரியலையா,
இருக்கவே இருக்கு, என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ரேசிங் டாக்குமெண்ட்ரின்னு சொல்லி கிளாடியேட்டர் அங்க இறக்குங்கன்ற பிரகாஷ் ப்ரோ அப்ப மூக்குத்தி அம்மன் வாய்ப்பே இல்லையா ஒரு பிரகாஷ் ப்ரோ? பேச்சு கூட மூக்குத்தி அம்மன் 2 ஒரு பேச்சு கூட துருவ நட்சத்திரம்னு சொல்ல மாட்டீங்களே bro. அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். இல்லைங்க, அதெல்லாம் அது கமல், வாய்ப்பே நீங்க இல்லைங்க, வேற சொல்ல மாட்டேன். கமல். ஓகேவா, அது வாய்ப்பு இல்ல. ஓகேவா, வேற என்ன சொல்ற, மூக்குத்தி வெங்கட் அம்மன் பிரபு மூக்குத்தி டூவா? அம்மன் 2 இந்த மூக்குத்தி அம்மன் டயங்கரம் 2 அதெல்லாம் ஏதாவது வர வாய்ப்பு இல்ல இருக்கா? இல்ல டயங்கரம் வராது. அப்புறம் என்ன படம், இன்னொரு படம் மூக்குத்தி அம்மன் 2வா? இது மூக்குத்தி பிரகாஷ் அம்மன் அண்ணா, எனக்கு 2ல இது வந்து 2 சொல்லுங்க. பிரச்சனை இருக்கு. சரி சார் சொல்லுங்க. சர்தார் அப்ப 1 ஒர்க் ஆச்சா உங்களுக்கு? பிரகாஷ் ப்ரோ அப்ப பேசாம பொங்கலுக்கு பிளான் பண்ண புருஷனை கொண்டு வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுங்க, ஜாலியா சம்பவம் பண்ணிட்டு போயால். அது புருஷன் எல்லாருக்கும் முடியணும்ல. ஓகேவா, அடுத்து வந்து என்னங்க கடைசியில விஷால் என்னமோ தீபாவளி கேட்டாரு. அண்ணாத விஷால் என்னமோ தீபாவளி கேட்டாரு. ஆக்கிடுவாங்க இருங்க, விஷால் போலியே. என்னமோ கேட்டாருங்க, என்ன கண் மறந்துடும். அப்புறம் சர்தார் ஒரு இல்லண்ணா, காட்சி சர்தார். கேட்டாரு. சர்தார் தானே கேட்டீங்க, தர்பார் இல்லையில. தர்பார் இல்ல, சர்தார் சர்தார். சர்தார் எனக்கு ஒரு காட்சி. சர்தார்ல எனக்கு 2 பிரச்சனை எனக்கு தான். ரீவாட்ச் கூட சர்தார்ல போட்டேன், எனக்கு நல்லா 2 இருந்துச்சு. பிரச்சனை தான். ஒண்ணு வந்து ஜிவி பிரகாஷோட பாடல்கள். ஜிவி பிரகாஷ் மியூசிக் அதுக்கு. அவரே அப்படி வாங்க. ஆமா ஆமா, அவருதான். அது அந்த பாடல்கள் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது பஸ்ல வச்சு ஒரு பாட்டு போட்டிருந்தோம், வெறுப்பா வரும். அந்த ஆமா ஆமா. ஒரு 20% தவிர்த்து சர்தார் எனக்கு ரொம்பவே ஒரு காட்சி. இன்டர்வல் பிளாக்ல நேத்து ரீவாட்ச் பண்றப்ப சூப்பரா இருக்கேடான்னு யூடியூப்ல வர இருந்துச்சு. விட்டாங்க, நேத்து திருப்பி அபிஷியலா யூடியூப்ல பாக்குறப்ப ஆமா ஆமா விட்டுருக்காங்க. யூடியூப்ல இருக்கு. நானே ஆமா ஆமா சொன்னாங்க. கலைஞர் டிவில படம் மாட்டிட்டனால வேற வழியில யூடியூப்ல பார்த்தா தான் குவாலிட்டியா பார்க்க முடியும். கலைஞர் டிவிலான இருக்கு அந்த படம், அது வேற மாதிரி ஆமா தான் ப்ரோ போகும். ஆமா. ஆனா இப்ப அமேசான் பிரைம்ல ஆஹால இருந்து விட்டாங்க. சரி ரைட், ஓகே. ஆக மொத்தம் எனக்கு என்ன, அந்த படத்துல யூடியூப்லயே வந்து இருக்கு பிரகாஷ் ப்ரோ, அபிஷியலா ஆகாவோட பேஜ்ல. இல்ல சொல்லிட்டாரு. இந்த சின்ன கார்த்திகை விட பெரிய கார்த்திகை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துல. ஆனா இது இந்த வாட்டி எல்லாத்துலயுமே உல்டா பண்ணிட்டுறாங்க போல இருக்கு. இந்த வாட்டி என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா போன வாட்டி தாடி நேச்சுரலா இருந்துச்சு, அந்த ஒரு அழகு இருக்குல்ல. பொன்னியின் செல்வனுக்காக வந்தியத்தேவன் கேரக்டருக்காக வளர்த்த தாடிய அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டார் சர்தார் 1ல. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் அது கொஞ்சம் நிறைய பண்ணிருக்காரு. ஏஐ எல்லாம் போட்டு ட்ரெய்லர்ல பரணி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் என்ன இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ அகண்டா 2 தாடி மாதிரி இருக்கா? அகண்டா தாடி. அப்புறம் இன்னொரு ட்ரெயின் படத்துல விஜய் சேதுபதி தாடி பார்த்தா நமக்கு தனியா தெரியுதுவாங்க. ஐயோ, விஜய் சேதுபதி தாடி எனக்கு அந்த மாதிரி இதுல வந்து சர்தார் 2ல எனக்கு கார்த்தி தாடியை பார்த்தா அப்பப்போ கொஞ்சம் டர்ஜிங் கிரியேட் ஆகுது. ஆனா என்னன்னா கதையா இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த படம் அந்த சிக்கன் சில விஷயங்கள், சாப்பாடு, அப்புறம் மெடிக்கல், அப்புறம் எங்கெங்கயோ போகுது. மெடிக்கல் நிறைய மெயின் ஃபர்ஸ்ட் சாப்பாடுல இருந்தே போகும். மெயின் சாப்பாடு தான் ஆரம்பம். அது மாதிரி நிறைய போகும். இது வந்து எப்படின்னா 2 விஷயம் தான். சரி ரைட், படம் நெருக்கட்டு ட்ரெய்லராச்சும் வரட்டும். அடுத்த பிடிஎஸ் வந்துச்சு, யாரையா ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணிருங்க மறக்காம. குரூப்ல விட்டுவைங்க, பாவங்க. இல்லங்க விட்டுவைங்க. ஏதோ சுகன் பண்ற அநியாயம் பெரும் அநியாயமா இருக்கு. அவர் அந்த படத்தை விட மாட்டாரு. புருஷன்ல கம்பேக் கொடுப்பான் தலைவன் நான் நம்புறேன். திருப்பி வந்து ஒரு புருஷன் வரப்போகுது. இல்ல இப்ப எல்லாம் எதுக்கு புருஷனை தூக்குறீங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் அவர் கணக்குல இல்ல எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பரணி நினைப்பாரு தெரிஞ்சு போச்சு அவங்க ஊழல். விஷால் ப்ரோ ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், புருஷன் வந்து சுந்தர் சிக்காக தான் ஓடுமே தவிர விஷாலுக்காண்டி கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. சுந்தர் சியும் தமன்னா தான் அந்த படத்துல, ஒன்னும் விஷாலுக்காண்டி இல்ல. என் தலைவர் சுந்தர் சி காணப்படாது. ஏங்க ஆதினா இருக்காரு, அச்சோச்சோமா இவன் இறக்க வர பாருங்க. அதை தாண்டா தமன்னான்னு சொன்னேடா கமல். விஷால் நல்லா 3வது கெட்ட இதை வச்சுக்கோங்க. ஆமா விஷால் ப்ரோ ஜி5ல வருதா மகுடம். ஆமா ஆமா அவருக்கு தெரியும். அவர் தான் ப்ரொமோஷன் வேற பண்ணுவாரு. படத்துக்கு பார்த்து அவர் ரிவ்யூ சொல்லுவாரு மாதிரி எலிவேஷன். அவரு எனக்கு என்னன்னா எனக்கு மகுடம் அந்த ஓடிடில வந்ததுக்கப்புறம் விஷாலோட ரீலுக்கு தான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன பேச போறார், இந்த நேஷன் வாண்ட் டு நோ. இவங்க எல்லாம் அடிக்கிற அளவுக்கு படம் மோசமா இல்லைங்க. படத்தோட லென்த் மட்டும் தான் அதிகம். கண்டிப்பா பண்ணுவாரு. பிரகாஷ் ப்ரோ தாடியை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, உங்கடும்ல விஷாலோட தாடியை பத்தி சொல்லவே இல்லை. அதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். ஃபர்ஸ்ட் மார்க் ஆண்டனி படத்துல வந்து ஒரு படத்துல எல்லா கேரக்டரும் விக்கு வச்சு நடிச்சா உறுத்தலா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போட்டேன். படம் ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்தப்ப அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு ரெக்கார்ட் வைக்க விடலான்னு சொல்லி அதே மாதிரி கிரியேட் பண்றேன்னு சொல்லி கொஞ்சம் உறுத்தலா தெரியட்டுமே இந்த மாதிரி வச்சிருக்காரு. வெறுப்ப கலப்புற மாதிரி. சரி பாவம், இப்பதான் கொஞ்சம் எனக்கு முன்னாடி சொன்னேன், பாவம் என்னையே திரும்ப வாயில வர திட்ட வைக்கிறீங்களா, விட்டு வைங்க, போயிட்டு போகுது, அடிச்சாச்சு முடிச்சாச்சு. அதாவது இந்த கேப்டன் சுரேஷ் சொல்லுவார்ல, இந்த படத்தை ஏற்கனவே போதுங்கிற அளவுக்கு பார்த்துட்டனால அலசிட்டனால அடுத்த இடமான அடுத்த படத்துக்கு போவோம் அப்படின்ட்டு போயிடுவார். அந்த மாதிரி அடுத்தடுத்த வாரங்கள் அப்படின்னு போவோம். மனோஜ் வந்திருக்கிறார், எதுவும் பரணிட்ட கேள்வி கேட்காம இருக்கிறார், அதுவே ஆச்சரியமா இருக்கு. மனோஜ் சொல்லுங்க மனோஜ்.
இல்ல ப்ரோ பேசினே இருந்தீங்களா, அதான் சும்மா கேட்டேன். சரி அந்த இல்ல ப்ராசஸ் இப்ப எப்போ நீங்க ப்ரோ என்ன பிளான் வேலை பண்ணீங்களா? கேளுங்க பாரதிட்ட, எல்லாத்துலயும் பாரதிட்ட பதில் இருக்கு. நீங்க என்ன கேட்டாலும் அவர் குஷியா உங்களுக்கு மேல 4-5 வேலை பண்ணிருக்காரு. இப்பதான் அளப்புற கிளப்புறோம் அப்படின்னு நாங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம். பிரகாஷ் ப்ரோ அது நான் சும்மா பரணி ப்ரோ சொன்னேன். எப்போ இல்ல ஃபர்ஸ்ட் பரணி, எபிசோடு? எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு என்ன தெரியுமா வருத்தம், இந்த மொழி படமா அபீம் நானும் படம், அபீம் நானும் படத்துல பிரகாஷ்ராஜ் பரீட்சைக்கு பயங்கரமா போயிட்டே இருப்பாரு, ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. ஆனா நான் படிச்சுட்டு வந்தேன், விடிய படிச்சு ஏதாச்சும் ஒரு சும்மா கேளுங்க, அலட்சியாண்ட குதிரை பேர் கேளுங்க பாரு. அந்த மாதிரி மனோஜ் எப்போ வந்தாலும் உங்கள்ட்ட கேள்வி கேட்பாரு வேல்பாறை பத்தி. இப்ப நீங்க எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்க, எல்லாரும் ப்ரிப்பேர்டா இருக்கீங்க, வரமாட்டாருங்களா அது இல்ல ப்ரோ, நீங்க வேற ஏதாவது பேசலாம்னு வந்தேன், போன வாட்டி வந்தேன் அப்படிதான், அதை பத்தி கேட்க வரல, வேற ஒண்ணு வந்தேங்கிறாரு. முந்தானத்து வந்து பரணியை பாத்துக்க பிரகாஷ்ராஜ் மாதிரி துடிச்சிட்டு இருக்காரு, நீங்க என்ன வேணா கேளுங்க ரெடியா இருக்கு ஆன்சருங்கிறாரு. கேளுங்க, சும்மா சரி கேளுங்க. ப்ரோ முடிவு பண்ணிட்டீங்களா? 4 மணி நேரம் மாதிரி 6 வீடியோவா, 6 மணி நேரம் மாதிரி 4 வீடியோவா முடிவு பண்ணிட்டீங்களா? 4x6. எப்போ ப்ரோ ஃபர்ஸ்ட் எபிசோடு? பர்த்டேக்கா? செப்டம்பர் இல்ல 5? எல்லாம் கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிட்டு. விஷால் சொல்லுங்க விஷால். நேத்து அனிஸ்மாலாம் வந்திருக்காங்க, எனக்கு ஒரு போனாவது பண்ணிருக்கலாம் நீங்க. நான் நேத்து அப்பதாங்க சொன்னேன், அனிஸ்மா வந்து விஷால் போயிட்டாரு அப்படின்னு வருத்தமா இருக்குன்னு சொன்னேன். மோகன்லாம் மஜாவா பேசியிருக்கான். மேடம் நல்லா மோகன் மட்டும் இருந்துச்சு தான் மேடம். பேசின, அப்படி மோகன் மட்டும் தான் பேசினாரு, மோகன் எல்லாம் பேசியிருக்கிறாருங்க. அனிஸ்மாட்ட பேசுனது மோகன் மட்டும்தான், வேற யாரும் பேசல. பரணி ப்ரோ, நீங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்கீங்களா, அது நான் அபிஷியலா விட்டதா இல்ல பைரசி எடுத்தீங்களா? ஏங்க அதை பார்த்தா பைரசி மாதிரியா இருக்கு, நான் ஏங்க பைரசி வந்துட்டு போட போறேன், புரியல எனக்கு. சுமதியை பார்த்தா காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரியா இருக்கு. அவரோட யூடியூப் சேனல்ல அவரே அப்லோட் பண்ணியிருக்காரு. ஓ அப்படியா, ஓகே ஓகே. ஆமா. ஏன்பா இல்ல ப்ரோ, ஃபீச்சர் நல்லா இருந்துச்சு, அதான் பார்த்தேன், ட்ரை பண்ண, அவ்வளவுதான். போதும். பிரகாஷ் ப்ரோ, சரி ப்ரோ, பதிலே வரல. நான் பரணி சொன்னேன், அது நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. என்ன பரணி, கலப்புற கிளப்புறதையா? ஆமா, அது நீங்க நீங்க கிளப்புறீங்களா, நான் கிளப்ப போறேன். அது நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐடியாவும் வச்சிருக்கேன், வித்தவுட் இமேஜ். அது சொல்றேன், அப்ப சொன்னா ஸ்பாயிலர் ஆயிரும். அதனால அப்புறம் மனோஜ், நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா, 4 மணி நேரம் வீடியோவா 6 வீடியோ விடலாம், அதுக்கப்புறம் மொத்தமா சேர்த்து ஒரே வீடியோவா 24 மணி நேரத்துக்கு விடலாம் அப்படிங்கிறது ஐடியா. ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு நண்பர் வந்து ஸ்பேஸ் கேட்டு வந்து அதுக்கு ஒப்பீனியன் கேட்டிருந்தாலும் அதுக்கு பதில் சொல்லியிருந்தாரு. இது மாதிரி 6 மணி நேரம் வீடியோங்கிறது கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும், நீங்க 4 மணி நேரம் வீடியோ போடுங்க, அந்த போடுறதுக்கு முன்னாடி அதை பத்தி கொஞ்சம் யூடியூப்ல ஸ்பேஸ்ல போடுறீங்கல்ல, ஸ்பேஸ்ல கொஞ்ச நேரம் பேசுங்க, நாளைக்கு என்ன நீங்க அப்லோட் பண்ண போறீங்கிறத பேசிடுங்க. அதை பார்த்து சில பேருக்கு அந்த இது இருக்கும். அப்புறமேட்டு யூடியூப்ல கேட்கட்டும், இந்த 4 மணி நேரங்கிறது எந்த இடத்துல எண்டு வரணுங்கிறத மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு 4 மணி நேரம் அப்படிங்கிறத வச்சுங்க. நான் யாரு ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருது? மனோஜ் நீங்க தானா? மனோஜ் தான் விளையாடிட்டு இருக்காரு, சின்ன பிள்ளைங்களை இல்ல ப்ரோ, இப்பதான் ஸ்பீக்கர்ல வரேன், அதான் சும்மா என்னென்ன இருக்குன்னு பார்த்தேன், தம்ஸ் அப் கொடுத்தேன் ப்ரோ. சரி கொஞ்சம் சொல்லி முடிச்சாரு, அதுக்கப்புறம் கொடுங்க, இதான் சவுண்ட் வருதுன்னு சொல்றோம். அப்ப என்னது, அப்புறம் அடுத்தது சொன்னாரு, இது மாதிரி எண்டெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி 4 மணி நேரம் 6 வீடியோவை விடுங்க, ஒவ்வொரு வீடியோ ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியும் அந்த அன்னைக்கு முந்தின நாள் வந்து இதை பத்தி பேசுங்க, என்ன பார்ட் ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் பேசிக்கிங்க அப்படின்னாரு. அது நல்ல ஐடியாவை பட்டுச்சு, அதையே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணலாம்னு ஐடியா இருக்கு. 4 மணி நேரம் 4 மணி நேரமா 6 வீடியோ, அப்புறம் ஒரே சிங்கிள் ஸ்டெச்சா 24 மணி நேரத்துக்கு ஒரே வீடியோவா, அவ்வளவுதான். ஒரு இன்னும் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணல, எதுக்காக காரணமா மொத்தம் ஒரு 3 வீடியோ வச்சு முழுசா ரெடி ஆகட்டும். சாரி 6 வீடியோ கணக்கு பிடிக்குமா, அப்ப 5 வீடியோ ரெடி பண்ணணும். 5 வீடியோ கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிட்டு 3 நாளைக்கு ஒரு தடவை, இல்ல ஒரு வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் பாட்டு, அடுத்த வெள்ளிக்கிழமை செகண்ட் பாட்டு, அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை தேர்ட் பாட்டுங்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை எந்த வெள்ளிக்கிழமைங்கிறத கம்ப்ளீட்டா மொத்தமா ரெடி பண்ணிட்டு பண்ணலாம். ஏன்னா பரணிக்கு தான் இதுல முழு ஒர்க், யாருக்கும் ப்ரெஷர் போட வேணாம். பரணி ஏற்கனவே ஆல்ரெடி வந்து இந்த ஒரு வாரம் 10 நாள் காலமாவே முழுக்க இதுல மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கிறாரு. நடுவுல ஒரு 3 நாள் லீவ்ல போனார் சஞ்சய் விஸ்வநாத் வேலை. கண்டிப்பா சொல்றேன், இல்ல கண்டிப்பா சொல்றேன் 3 விஷயம். இல்ல சொல்றேன், ரொம்ப இது பண்ணாம பில்டப்லாம் கொடுக்கல. ஒரு 3-4 எபிசோடு மட்டும் வேற லெவல்ல பிரிச்சு மேஞ்சிருக்காரு. ஒரு 3-4 எபிசோட்னா டோட்டலா ஒரு மணி நேரம் அப்படிங்கிறதுல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து சூப்பர் ஒர்க்கு. பாக்குறப்ப நமக்கு வந்து ஆஹா நம்ம கதையா இது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே செலுத்து போற அளவுக்கு இருக்கு. ஆனா இல்ல இது வன்மம் கிடையாது, எனக்கு இப்போதான் வந்துட்டு இந்த
கங்குவாட்டன் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எனக்கு அவங்களுக்கு எல்லாம் எப்படி ஃபீல் ஆயிருக்குன்னு இப்பதான் எனக்கு ஃபீல் ஆகுது. கமல் உங்களதான் சொல்றாரு கமல். அவர் என்ன சொல்றாருங்க, தனஞ்சன் சொல்ல கங்குவா பொறுத்த வரைக்கும் நாங்க அப்படி பண்ணிருக்கோம், நாங்க இப்படி பண்ணிருக்கோம். அந்த மாதிரி அவங்க பார்த்துட்டு அவங்களுக்குள்ள எப்படி ஃபீலிங்னு இருக்கும் அப்படிங்கறதான் சொல்றாரு பரணி. பரணி ரிவர்ப் ஏதாவது போட்டிருக்கீங்களா? முடிஞ்சா ரிவர்ப். அப்படின்னா என்ன விஷயம்? இல்ல பரணி, அந்த ஆடியோல ரிவர்ப்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணா அந்த ஆடியோ எஃபெக்ட் ஒரு மாதிரி, இப்ப அந்த மியூசிக் ஆட்டோ டியூன் பண்றாங்கல்ல சிங்கர்ஸ், அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் டோனே மாறிடும் ரிவர்ப். இல்ல இல்ல இல்ல, அது நரேஷனா நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் அனுப்புறேன். அது பெரிய வேலைலாம் அனுப்பிச்சுடுங்க, பண்ணிட்டு ஒரு டவுட் ப்ரோ, அனுப்பிச்சுடுங்க, அதையும் ஒரு வருஷம் பார்ப்போம். ஓகே ஓகே. ஏன்னா எனக்கே 8 நிமிஷம் பேசி அமிச்சேன், அதுக்கப்புறம் பரணி அந்த 8 நிமிஷம் வீடியோ எடிட் பண்ணாரா, என் வாய்ஸ் ஆனா எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஆனா ஏதாவது ஆட்டோ டியூன் எதுவும் பண்ணாரான்னு சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நீங்க ஒரு தடவை அமுச்சு விடுங்க, அதையும் அந்த இதையும் பரணி பண்ணி அதை ஒரு 10 நிமிஷம் பிளே பண்ணி பார்ப்போம். ஏன் என்ன டெக்னாலஜி தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துருவோம் பரணி. நமக்கு இன்னும் லேட் ஆனதுல ஒரு பெட்டர் இதான். ஆமா ப்ரோ, இன்னும் கடல் புறா வேற இருக்கு. இது ஐயா சாமி, விஷால் கதை முழுசா உட்காந்து எல்லாம் இல்ல கடல் புறான்னு சொன்னது மனோஜ், நான் சொல்ல சவுண்ட் சொல்ல. விஷால் முழு கதையும் கடல் புறா டெய்லியும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம கேட்கறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னா இந்த வேல்பாரி முடிச்சுட்டு சொல்ல ஆரம்பிப்பேன். ஏன்னா சுகுமார் படம் வர காணாம அவரே கேமியா தான் கொடுக்குறாரு. அதனால விஷா யாரா வரல கட்டி பிடிச்சி வேலைக்கு ஆகும். கன்ஃபார்ம் வரேன். எனக்கு வேல்பாரி புக்கு வாங்கிட்டதுனாலதான் அப்படி சீனா போட்டேன் நானு. இந்த வாட்டி உங்க ஆடியோக்கு வெயிட்டிங், வந்தோடனே எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுருவோம். இல்ல ப்ரோ, விஷால் ப்ரோ ஸ்டார்டிங்ல கதை சொல்லும் போது ஒரு இதுதான் சொன்னாரு, நான் புக்கு வாங்கிட்டேன், புக்கு நீங்க ஃபுல் வீடியோ போட்டுருங்க, நான் அதுக்கப்புறம் கேட்டுக்கிறேன்னு சொன்னீங்க. சரி புக்கு எவ்வளவு ப்ரோ படிச்சிருக்கீங்கன்னு சொன்னா, இல்ல இருங்க புக்கு எவ்வளவு ப்ரோ படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா, ஸ்டார்டிங் நீலனை மீட் பண்றதுக்கு முன்னாடி இவரு இருப்பாரு கபிலர், அங்கதான் முடிச்சிருக்கேன்னு சொன்னாரு. இன்னும் ஒரு 2 பேஜ் தான் அது, அதான் ஞாபகம் வந்துச்சு. பல்தான் கேவலமா இருக்கு பல்தான் உங்க வாய்ஸ். என்ன பல்தான் அது? பிரகாஷ் சப்டைட்டில் இருக்குமா? இப்ப நல்லா இருக்கா? இப்ப நல்லா இருக்கியா? என்ன அதுக்கு முன்னாடி ரோபோ மாதிரி பேசிட்டு இருக்க பல்தான். இல்ல விஷால் ப்ரோ, இது ஐபோன் மாதிரி ஆண்ட்ராய்டுக்கு அந்த ஆப்ஷன் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அதுதான் அல்ல இது சொன்னே ஞாபகம் வருது. ஏன் பிரகாஷ் அண்ணா, இப்ப இந்த உசைன் போல்ட் ரெக்கார்ட ஒரு ரோபோட் பீட் பண்ணிருக்க, அந்த வீடியோ பாத்தீங்களா? மஜாவா இருக்கே, என்னென்னமோ பண்றாங்கண்ணே. எனக்கு வச்சுட்டு பண்ற அனுபவம் வச்சுதாங்க என்னால தாங்க முடியல. வீடியோ இன்னும் ஒரு சில நேரம் ஒரிஜினல் எது பொய் எதுன்னு தெரிய மாட்டேங்குது, ரொம்ப குழப்பமா இருக்கு. அதாவது கடைசியா ஒரு மீம் டெம்ப்ளேட் பார்த்தேன், நம்மளாண்ட உருவாக்குன ஃபேக்கை வச்சு நீ ஒரிஜினல் செக் பண்ணி வச்சுக்க, அதை ஃபேக்குன்னு சந்தேகப்பட்டுருவாங்க அப்படின்னு ஒரு மீம் டெம்ப்ளேட் பார்த்தேன். கிட்டத்தட்ட இந்த ஏஐ பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. நம்ம எது ஃபேக்க ஒரிஜினல் நம்பரும் ஒரிஜினல் ஃபேக்குங்கிற அளவுக்கு இருக்கு. இப்ப அதே நான் 2 வீடியோ பார்த்தேன். இவங்க ஜெயலலிதா அந்த பிளைட்ல டிராவல் பண்ற மாதிரியும் கேப்டன் அவர் சாப்பிடுற மாதிரி கேப்டன் தான் பல்தான் மிரண்டுட்டேன். அப்படியே இருந்துச்சு பல்தான். இது ஜெயலலிதா அவங்க பிளைட் வீடியோமே அப்படியே இருந்துச்சுங்க, இது ஒரிஜினலா எங்கயோ இருக்க மாதிரி. அதுக்கு முன்னாடி சிவாஜி வந்து தெரியுமா பல்தான், சிவாஜி சாப்பிடுற மாதிரி மெக்டொனால்ட்ஸ்ல, அதையும் நான் ஷாக் ஆயிட்டேன், அப்படியே இருக்கேன்னு. ஆனா இன்னைக்கு ஒரு புது தகவல் எனக்கு தெரியாது, கமல் தான் சொன்னாரு, அந்த இருமுடியில வர சாமி பாட்டு ஏற்கனவே ஃபேமஸ் பாட்டாமே, நான் இதுக்காக போட்டதுன்னு நினைச்சேன். ஆமாங்க, ஒரு சாங் ஆல்ரெடி பயங்கர ஃபேமஸ், அதை யூஸ் ஜிவியே சொல்லியிருப்பாரு அந்த பாட்டு கண்டிப்பா இதுல யூஸ் பண்றோம். ஓகே ஓகே. என்னென்ன டாக்ஸிக் ஈவென்ட் என்ன கதை, அப்டேட் வந்துச்சா உங்களுக்கு? எப்படி போலாம்? இல்ல அந்த படத்தை பத்தி எதுவுமே தெரியல. இல்ல சென்னை ஈவென்ட் ஏதோ போயிட்டு இருக்கு, அது என்ன நல்லா மழை, பயங்கரமான மழையா. ஈவென்ட் 5 மணிக்கு ஆரம்பிச்சு மழைன்னு போட்டு ரொம்ப ஆரம்பிச்சாம டிலே பண்ணி நான் ஈவெண்ட்டே ஃபாலோ பண்ண கூட பண்ணல. லைவ் லிங்க் போட்டிருப்பாங்களே, உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியுமே. அப்படியா? ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, இப்போ 47 தீபாவளிக்கு வரலன்னா டிமான்டி காலனி 3 தீபாவளி பிளான் பண்ணலாம்ல? தள்ளி போனா அங்கதான் ஏகப்பட்ட படம் வரும், 10 படம் 5 படங்கிற அளவுக்கு போட்டு இறக்கி விட்டுருவாங்க தீபாவளிக்கு.
பிரகாஷ் ப்ரோ ஃபுல் வீடியோ பாத்துட்டீங்களா? கரெக்டா 24 மணி நேரம் சொல்றீங்களே, இல்ல ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றீங்களா? இல்ல பரணி டெய்லியும் போட்டார்ல அந்த 60 எபிசோட கால்குலேட் பண்ணி தான் அவர் சொன்னாரு. அதுல கொஞ்சம் கட்டாவும் தானே ப்ரோ? வெல்கம் டு வேல்பாரின்ற சொல் இல்ல கொஞ்சம் அதெல்லாம் கட் கட்டாவும் தானே? பண்ணது போக தான் சொன்னாரு. கட் பண்ணது போக தான் சொன்னாரு. ஓகே ப்ரோ. ஓகே, எனக்கு ஒரு 5 நிமிஷம் விஷால் பாத்துக்குங்க, வந்துடுறேன். பரணி வந்துட்டாரு, நல்ல வேலை. பரணி ஒரு 5 நிமிஷம் பாருங்க பரணி. சரி மே, உங்களுக்கு 47 இந்த இயர் வரணுமா அடுத்த இயர் வரணுமா? உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு அது எப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு தான் தோணுது. கம்பேக் கொடுத்தாச்சு, நீ எந்த படம் எப்படி வந்தா நல்ல டேட்ல வந்தா போதும். எனக்குமே நடிக்காதரா அப்படின்ற மாதிரி இல்ல மகன், இப்போ நான் ஃபர்ஸ்ட் இருந்தே அது பொங்கலுக்கு தானே ஆசைப்பட்டேன். தீபாவளி வரும்போது இல்ல கூட மாவீரன், பொங்கல் தான் எனக்குமே சொல்லுவேன். வந்து நெக்ஸ்ட் இயர் வர்றது எனக்கு பெட்டரா தோணுது. ஏன்னா இந்த இயர் இது வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து இவர் ஞானவேல் படம் இருக்கு, அது எப்படி இருந்தாலும் அடுத்த இயர் எண்டு தான் வரப்போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா கன்சிஸ்டடா இருக்கு, எங்கேயுமே எதுவுமே ரிலீஸ் ஆகுது. அது வந்து நெக்ஸ்ட் இயர் இந்த டைம்ல தான் வரப்பே வாய்ப்பு இருக்கு. அதுவும் எந்த டைம் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. இந்த வருஷம் 3 படம், அடுத்த வருஷம் ஒரு படங்கும் போது இதா இருக்கும். வருஷம் 2 படங்கும் போது சூப்பரா இருக்கும். ஒரு படம் ஸ்டார்டிங்ல இன்னொரு படம் எண்டிங்ல வரும்போது கரெக்டா செட் ஆகும். 3 படம், அதுவும் 6 மாச கேப்ல 3 அடுத்த படம். வருஷமே 2 படம் வரும் பல்தான். 48 அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்லயே வரும். கண்டிப்பா செகண்ட் ஹாஃப் தான் மாவீரா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாய்ப்பே கிடையாது. செகண்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்சு சம்மர்ல வந்துடும். நாங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட படம் துண்டு போட்டு வச்சிட்டு இருக்காங்க. பெரிய அடுத்த வருஷம் பேன் இண்டியா படமே நிறைய இருக்குங்க. யார் யார் எங்க ஆமா, பட் அது என்ன, அது ஒன்றும் பெரிய பிரம்மாண்ட படம்லாம் இல்ல ஜெய்பிஎம் டைரக்டர் தானே. இல்ல மாவீரன், அது கேவியன் வந்து இப்ப டாக்ஸிக் மாதிரி தனியா ரிலீஸ் பண்ணணும்னு நினைப்பான்ல. தெரியல, ஜூன் ஜூலை கூட வரலாம். ஆனா அப்படி வந்தாலும் கூட சூர்யா அதுக்கு நடுவு ஒரு ஷூட்டிங் போக தான் போறாரு 49. அது அடுத்த வருஷம் எண்டு கூட வர்றார், டிசம்பர் நவம்பர் அந்த மாதிரி. என்ன கேட்டா இது 47 அடுத்த பொங்கலுக்கு வரலன்னா அந்த மார்ச்ல இறக்கிட்டு அந்த பொங்கல் தீபாவளி டைம்ல வந்து இந்த படம் 48 இறக்குனா கரெக்டா இருக்கும். அப்புறம் 49 அடுத்த அந்த மாதிரி. இது ஓவர் ஸ்பேன் ஆஃப் டைம்ல அடுத்த வருஷமும் எனக்கு இதை விட்டுட்டாலே 47 விட்டுட்டாலே அடுத்த வருஷம் 2 படம் ரெடியா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஒண்ணு இந்த வருஷம் 3 படம் ரிலீஸ் ஆகும், இல்ல அடுத்த வருஷம் 3 படம் ரிலீஸ் ஆகும். அப்படிதான் போகும். 48 49 ரெண்டுமே அடுத்த வருஷம் வந்துடும் தான் ஆமா, எனக்கு ஏன்னா தோணுது. ஹொம்பாலே சூர்யா இப்ப போட கரெக்டா டீல்லாம் போட்டிருப்பாங்க இந்நேரம் ஓடிடி. ஸோ அதனால அது கண்டிப்பா அடுத்த வருஷம் வந்துடும். 49மே அவர் குவிக்கா முடிக்க தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ அதுவுமே இறக்கிடுவார் எப்படியும் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம். ஒண்ணு இந்த வருஷம் 3 படம் வரும், இல்ல அடுத்த வருஷம் 3 படம் வரும். மொத்தத்துல 2ல ஏதோ ஒரு வருஷம் 3 படம் ரிலீஸ் ஆகும். பட் எனக்கு அது 2 படமும் மெயின்டைன் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. பார்ப்போம். அப்படி 3 படம் வரதா இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் மிடில் எண்டு அந்த மாதிரி கேப்ல வரலாம். இது ரொம்ப சீக்கிரம் வர மாதிரி இருக்கு 3 படமே. இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் ஒருத்தன் தான். பட் அவனை இப்ப திட்ட முடியாது, மெய் கம்முன்னு இருங்க. இப்ப அவனே பெட்டருங்கிற வாஸ்தவம் தான். ஏன்னா விஸ்வநாத் சென்ஸுக்கு அப்புறம் அவனே பெட்டர்னு உங்களை சொல்ல வச்சுட்டான். ஆனா மெய் பொங்கலுக்கே கருப்பு வந்ததுனால நமக்கு இப்படி ஒரு ஃப்ரீ டேட் கிடைச்சிருக்காது லாங் ரன். கெட்டதுலயும் ஒரு நல்ல கரெக்ட் தான். பொங்கலுக்கு வந்து பயங்கரமா வந்திருக்குந்தாங்க தெரிஞ்சு. மத்த லாங்குவேஜ்ல ஆனா பல்தான் டே 2லே தமிழ்நாடு எல்லா ஸ்கிரீனும் அப்படியெல்லாம் கிடைச்சிருக்கு. அதுல பராசக்தி இருந்துச்சு, அவங்களுக்கு ஸ்கிரீன் போயிருக்கும், ஆளுங்கட்சி வேற. அப்போ இப்ப பாருங்க நல்லாவே மொத்த ஸ்கிரீன் ஆக்குபை பண்ணியாச்சு. இல்ல அதுவே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் டிடிடி எல்லாம் வந்து ஓடிச்சுல. எனக்கு தெரிஞ்சு வந்துருந்துச்சுன்னா 10 நாள் லீவுக்கு இன்னும் பயங்கரமாவே வந்திருக்கும். 200 தாண்டி போயிருக்கு டிஎன் எல்லாம். அதான் அந்த படத்தோட அந்த இது பொங்கலுக்கு அந்த சாமி படம் போது. இது பாருங்க, சம்மருக்கு சூர்யா படம் வந்துச்சு, திரும்ப ஒரு பெரிய படம் ஆகஸ்ட்ல திரும்பவும் சூர்யா படம் தான் வந்திருக்கு. நடுவில் 80-90 நாள் எந்த படமும் வரல.
பெரிய படமே. அந்த மாதிரி ஒரு டேட்டு. அப்ப என்ன பண்றாங்க? இப்போ ஓணம்க்கே இது வரலைன்னா செப்டம்பர் அக்டோபர் தான். அடுத்த 2 மாசத்துல 60 நாள் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்புறம் எதுவுமே விடாம. ஓம் என்னதான் ஆச்சு? ஓம் தீபாவளியா? நவம்பர் எண்டுன்ட்டு பிரகாஷ் ப்ரோ. தீபாவளி இல்ல நவம்பர் இல்ல மே இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கார்த்தி ஒரு தடவை சொன்னார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நவம்பர் 20 பண்ணிட்டாங்க. அதுதான் நவம்பர் எண்டுல அது வந்து தீபாவளியும் தாண்டி போகுங்கிற மாதிரி தான் எனக்கு கார்த்தியும் ஒரு தடவை சொன்னாரு. கரெக்ட் தான். இல்லைங்க, அது வந்து உறுதி செய்யப்படல. அக்டோபர் 16 வரலனா தான் தீபாவளியும் தாண்டி போகும்னு. அக்டோபர் 16 வரலனா ஓகேவா, அக்டோபர் 16க்கு ஓடிடியில் ஒத்துக்கணும்ல ஃபர்ஸ்ட் அவங்க அந்த டேட்ல இருந்து விட்டு கொடுக்கறதுக்கு. ஆனா ஓடிடி விட்டு தர மாட்டேன்னு ஸ்கிரீன் எப்படி பிரகாஷ் ப்ரோ பிரியும்? ஓம்க்கும் இதுக்கு ரொம்ப அடி வாங்குது ஹோம் ஸ்கிரீன். இல்ல பிரகாஷ் ப்ரோ, இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப ஜெயிலர் வந்து ஏதோ ஓரளவுக்கு மிக்சடு வந்தா கூட எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஓம் தாக்கு பிடிக்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஜெயிலர் 1 மாதிரி ரிவ்யூ வந்துச்சுன்னா கண்காணாம போயிருச்சு ஓம் எல்லாம். கண்டிப்பா இருக்கிற அதாவது வந்த இடமும் தெரியக்கூடாது, போற தடமும் தெரியக்கூடாது மாதிரி ஆயிடும் அந்த படம். அது கோட் ரிலீஸ் பண்றது என்னைக்குமே ரிஸ்க் தான். அதனாலதான் ரொம்ப நம்பிக்கை வேற வச்சிருக்காங்க. எல்லா இது ட்ரோல்ஸ்க்கும் ஒரு பதிலடியா இருக்கும். இல்ல அதுதாங்க, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, தர்மன் கூட ரிலீஸ் பண்ணா கூட ஓரளவுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த படத்துக்கு வந்து பார்ட் 2க்கானது இதெல்ல. பார்ட் 1க்கு பார்ட் 2ஓட இது இருக்கு. அண்ட் தென் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க நெல்சனோட படம் வேற. அதுவும் தெளிவா 1 டேக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்றாங்க. முன்னாடி நாளே ரிவ்யூ எல்லாம் பயங்கரமா பாசிட்டிவா வந்துச்சுன்னா 10 நாள் லீவ் வேற. எல்லா கேள்விக்கும் அடுத்த மாசம் பதில் தெரிஞ்சிரும். 47 வருமா? ஓம் இல்ல அதுதான் இல்லங்க, கூலியே நீங்க யோசிச்சு பாருங்க. கூலியே டிசாஸ்டர் ரிவ்யூ. அதுவே வந்து எங்க போய் நினைச்சுன்னு பாத்தீங்களா? கான்பிடண்டா எடுப்பாங்களா? பிரகாஷ் ப்ரோ, விஸ்வாம்பரா என்னதான் நடக்குது? என்னதான் வரும்? அந்த படத்தை பத்தி கேள்விப்பட்டா அதுவும் இதேதான். அது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் டேட்டே இனிமேல் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்களாம். அந்த படத்தை வந்து நிறைய சிஜி ஒர்க்ஸ் இருக்கான், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கையில பார்த்து படம் வந்து ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சாதான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கு இன்னும் வந்து குறைஞ்சது 6 மாசம் 1 வருஷம் ஆகுமா. நான் யோசிச்சேன், அவதார் கூட இப்படி ஒரு சிஜிக்காக வெயிட் பண்ணி டேட்டு போடலையாப்பா அப்படின்னு. ஆனா அந்த அளவுக்கு பெருசா பண்றாரு போல ஒரு டேரக்டர். அதான் யோ, நீ எடுத்த பிம்பிசாராங்க மட்டும்தான் உங்களை நம்பிட்டு இருக்கிய. மத்தபடி எல்லாம் எனக்கு அந்த படத்துல மொத்தமா நம்பிக்கையே இல்லை. இல்ல அதுதான் டேரக்டர் வந்து அவுட்புட் இல்லாம அந்த டேட்டு போடாங்கன்ட்டாரான். ஆனா பார்த்த அதாவது இப்ப எப்படி வேல்பாரி பார்த்து கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம வந்து இன்னும் ரெடி பண்ணாம முழுசா ரெடி பண்ணாம டேட்டு போடாம நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்றோமோ, அதே மாதிரி இப்ப நம்ம எப்படி கம்பேர் பண்றோம் பாருங்க நம்ம வேல்பாரி பாருங்க, அந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல் அவுட்புட் வந்த அப்புறம் தான் ரிலீஸ் டேட்டை போடணும் அப்படின்னு உறுதியா இருக்கிறாங்க டீம். பொங்கலுக்கு வேற தெலுங்குல 2-3 படம் ஆல்ரெடி ஸ்டார்ட்டா போட்டு வச்சுட்டாங்க. எத்தனை படம் வரப்போதில்ல. ஆனா எல்லா படம் பாருங்களேன், இங்க பாருங்களேன். ஒண்ணு வந்து நம்ம அனில் ராய்புடி படம், அது எப்பவுமே பொங்கல்னா அனில் ராய்புடி, அது விட்டுருங்க. அடுத்து 2வது வந்து யார் படம்? சிரஞ்சீவி காக்கா. சிரஞ்சீவி காக்கா. 3வது இப்ப பாத்தீங்கன்னா மகாகாளி. இன்னொரு படம் ஏற்கனவே போட்டாங்க, அது என்ன படம்? இவருது நாகார்ஜுனோட 100வது படம் அங்க அப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ.
அது சொல்லிட்டு இருந்தாங்க. ரவிதேஜா படம் ஒண்ணு ஏதோ ரவிதேஜா பொங்கலுக்கு சொல்லிட்டு ஒரு இருந்தாங்க. படமா? பிரகாஷ் ப்ரோ ரவிதேஜா சர்வானந்தோட படம் ஒரு படம் ஒண்ணு இருக்கு. வருஷம் வந்துடுறேன். சர்வானந்த் ஒருத்தர் தூக்கிட்டு வந்துடுறான் பொங்கலுக்கு ஒரு படம். அதுக்கப்புறம் இந்த படம் ஒண்ணு அந்த இவருது ஒருத்தருது அந்த தாடியெல்லாம் வச்சுட்டு ஏதோ பீரியாடிக் படம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அது ஏதோ அது பொங்கலுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாங்க இந்த அடுத்த வருஷம் பொங்கலை பாருங்களேன். தமிழ்ல விடுங்க, தெலுங்குல வருஷம் 5 நாளுன்னு போடுவோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு மினிமம் கேரண்டி மாதிரி இருக்கு பாருங்களேன். மகாகாளி அதை பார்த்து நல்லா இருந்துச்சு அது கான்செப்ட். அதெல்லாம் பாருங்களேன் கண்டிப்பா ஓடிரும் மகாகாளிலாம். அடுத்து சிரஞ்சீவி படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர். அது பாபி குள்ளி படம். டீசர் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? எனக்கு நல்லாதாங்க இருந்துச்சு, நல்லாதான் இருந்துச்சு. என்ன ஒண்ணுன்னா அந்த கடைசியா அந்த கண்ணை மட்டும் காமிக்காம இருந்திருக்கலாம். அந்த ஒரு பில்டப் பண்றங்கிற மாதிரி இல்லாம ஏன்னா நார்மலா ஃபைட் பண்ணக்கூடாதா, அப்படியே போயிருக்கலாமே. எதுக்காக ஒரு கேங்ஸ்டர் ஆங்கிள் இல்ல மறைமுகமா ஒரு ஆங்கிள் ஏதாவது கொண்டு போயிடுறாங்க. அப்படி இல்ல பாப்போம், வேற ஏதாவது வச்சுதான் நல்லா இருக்கும். பாபி கொல்லி மேல நம்பிக்கை இருக்கு. டாக்கு மகாராஜ் அளவுக்கு இல்ல வால்டர் வீர அளவுக்கு ஒரு படம் கொடுத்துட்டாருன்னா போதும். நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கல. இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு இல்ல ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒண்ணு கொடுத்தா கூட ஓகே. பாபி கொல்லி எல்லாம் கூப்பிட்டு வந்து ரஜினி வச்சு ஒரு படம் பண்ணிருந்தாங்க. எனக்கு பாபி கொல்லி இல்ல விவேக் ஆத்ரேயா இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் ரஜினி கூட சேர்ந்தா சூப்பரா இருக்கும். இல்ல விவேக் ஆத்ரேயா ஸ்டைல் ரஜினி செட் ஆகாது. நீ என்ன நினைச்சாலும் சரி, அவரோட செட் ஆகாது. விவேக் ஆத்ரேயா நமக்கு ரவிதேஜா கூட வச்சு ஒரு படம் பண்ணணும். அடுத்து இவரு பாபி கொல்லி 2 தடவை நிரூபிச்சிட்டாருங்க. வால்டர் வீரையாலே நிரூபிச்சிட்டாரு, டாக்கு மகாராஜாவே நிரூபிச்சிட்டாரு. நீ அவரோட மாஸ் மசாலா எடுக்க முடியும், அதை ஸ்டைலிஷா எடுக்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்டைலிஷா ரசிக்கிற அளவுக்கு எமோஷனலோட சேர்த்து எடுக்க முடியுங்கிறது 2 படத்தை நிரூபிச்சிட்டாரு. அப்ப நமக்கு அதுதான் தேவை. விவேக் ஆத்ரே ஒரே ஒரு கமர்ஷியல் படம் தான் பண்ணிருக்காரு. அது தரிபோதா சனிவாரம் மட்டும் தான். நான் ஆமா ப்ரோ. சரி, நான் மெய்யலகிட்ட கேக்குறேன். மெய்யலகன் உண்மையாவே கேள்வி சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. சூர்யா படத்தில் எப்போ வரணும்? ஒரு பதில் தான். இல்ல பிரகாஷ் ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டது பொங்கல் தான். தீபாவளிக்குன்னு இவங்க சொல்றதுக்கு முன்னாடி அந்த படம் பொங்கலுக்கு வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா நான் எப்ப பொங்கல்னு சொன்னாலும் தெலுங்குல படம் வரும், அது கலெக்ஷன் பாதிக்கும் அப்படி இப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் சரி தீபாவளிக்கு வந்தா ஏதோ கொஞ்சம் ரிலீஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நானே ஆறுதல் படுத்திக்கிட்டேன். இப்ப இருக்கிறதுக்கு பொங்கல் வராது, தீபாவளியை விட்டு தள்ளி போனா சம்மர் தான் போகும்னா எனக்கு அது சம்மர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, தீபாவளி வந்தாலும் பிரச்சனை இல்லை. நடுவுல எங்கேயும் மாட்டிடக்கூடாது, டிசம்பர் எல்லாம் போய். அது ஒண்ணுதான் பயம். ஒண்ணு தீபாவளி தீபாவளிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு தீபாவளி ஒருவேளை விட்டாங்கன்னா ஏப்ரல் போயிடணும், நடுவுல எங்கேயும் மாட்டக்கூடாது. ஏப்ரல்ல பேன் இண்டியா படம் வருது. நம்ம ஒரு ஓரமா ஓட்டிட்டு போய்க்கலாமா வீரன் ப்ரோ? ஷாம் ப்ரோ சொன்ன மாதிரி தீபாவளி தான் பெஸ்ட் டேட். அதை விட்டா இந்த வருஷத்துல வேற எதுவும் கிடையாது. இந்த வருஷத்தை இந்த கருப்புக்கு மாதிரி அது நடக்கும். தீபாவளி டேட் மொக்கையா இருந்தாலும் சண்டே தானே தீபாவளி. ஆமா சண்டே தான். எந்த ஏரியாலையும் எந்த படமும் இருக்காது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது, அது தெரிய வேண்டியவருக்கு தெரியணுமே. $47 விடுங்க பிரகாஷ் ப்ரோ. மார்ஷல் என்ன நிலைமையில இருக்குதா? அப்டேட் இருக்கா? ஷூட்டிங் எப்ப போறாங்க? போகாது. ரிலீஸ் பண்ண படத்தை கேட்டீங்க. உங்களுக்கு ஒரு போஸ்ட் அனுப்பியிருக்கேன் பாருங்க. தீபாவளிக்கு வந்தா அந்த இடத்துல இன்னொரு படி மேல போலாம், ஃபர்ஸ்ட் இடத்துக்கே போலாம். ஐடி நானும் பாக்குறேன். ஏதாச்சும் ஒரு படத்துக்கு 2 லட்சம் கலெக்ஷன் ஆயிருக்கு, 1 லட்சம் கலெக்ஷன் ஆயிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆனதே யாருக்கு தெரியும்? நீனே யாரையா ட்ராக் பண்ணிருக்கான்? 10 ரூபா கூட கலெக்ஷன் இருக்கு. நீனே ஒரு டிக்கெட் போயிட்டு தான் 118 ரூபா கலெக்ஷன் ஆயிருக்கும். ஷேர் கீர் எல்லாம் போனா என்ன வந்திருக்கும்? அந்த படத்துக்கு டிக்கெட் போட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு என்னன்னே தெரியல. இப்பதான் 1 மாசமா வந்துட்டு இருக்கிறாரு. இவரு பேச்ச கேட்டு நீங்க போட்டுட்டு இருக்கீங்க பாருங்க. அவர் யாருன்னே தெரியலங்க. கேட்டா டேட்டா சயின்டிஸ்ட் போட்டுக்கிறாரு. நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. அடைய
இப்படிதான் புதுசு புதுசா வருவாங்க, நம்பர் தூக்கி போட்டு பெருசா ட்ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு பெரிய ஒரு பூம் மாதிரி போட் அடிச்சு வச்சு பாட் அடிச்சு வச்சு கிரியேட் பண்ணி 1,00,000 கொண்டு வந்து அப்புறம் யாருன்னு தெரியாம டக்குனு ஃபுல்லா இது பண்ணிட்டு ஒரு ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. என்ன பொறுத்தவரை நான் திரும்ப சொல்றதுதான், இந்த பாக்ஸ் ஆபீஸ் அப்படிங்கிற குரூப்ல போய் நம்ம உழுவே வேணாம். அவன் எக்கேடா எவ்வளவோ வசூல் பண்ணிட்டு போறான். நமக்கு படம் பார்த்தோமா, கிட்டா ஜாலியா கொண்டாடினாங்களா, பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்னு சொல்றாங்களா, அப்ப கேட்டு சந்தோஷப்பட்டு போய்க்கலாம். நம்ம வெளியே இருந்து சந்தோஷப்படுற அளவுக்கு தான் நல்லா இருக்கும். நம்ம உள்ள போனோம்னா அதுக்குள்ள நடக்கிறதா நீங்களாம் உண்மையா சொல்றேன், நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, எங்களோட ஒரு 4 நாள் லைஃப் வாழ்ந்து பாத்தீங்கன்னா அட பாவிகளா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். நீங்க பாக்ஸ் ஆஃபீஸ் என்னென்ன பண்றாங்கலாம் அதெல்லாம் விட்டுருங்க. சரி பிரகாஷ் ப்ரோ, உங்க அல்லல போல வீடியோ எப்ப வரும்? அண்ணன் போல கூலி தாங்க அது. இல்லங்க, இது என்னது மைய? அல்ல போலேலோ எனக்கே வரமாட்டேங்குது பாரு தான். நான் ஒரு தடவைக்கு மேல எனக்கு இப்ப எது தெரியுமா வருது? சொன்னீங்களே சார். இல்ல உண்மையாலுமே அந்த பாட்டு நான் ஒரு தடவைக்கு மேல கேட்கல, எனக்கு கேட்கவும் பிடிக்கல, கேட்கவும் தோணல. அதனால அந்த டியூன் கூட வர ஒரு மாட்டேங்குது. மாதிரி ஆனா செய்யறாங்க ப்ரோ அந்த பாட்டை. என்னால அதுவும் அந்த ஒரு எடிட் தான். எனக்கு சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. இல்ல அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க லேடிஸ்க்கு தானே இருக்கு. என்ன கொரியோகிராஃப்னா நமக்கு வந்து அதுல ஆடுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த நளினத்தோட ஆடுறது எனக்கு ரொம்ப கஷ்டம். அந்த நளினம் நமக்கு வராது. ஏன்னா நல்ல டான்சர்ஸ் தான் வரும். இந்த நளினத்தோட ஆடுறது ஒரிஜினலா டான்சர்ஸ் வரும். டான்சர் மாதிரி நடிக்கிறதுக்கு வராது. இப்ப ஒரிஜினலா சிசிடிவி வைக்கிறதுக்கும் சிசிடிவி இங்க பொருத்தப்பட்டுள்ளதுங்கிறதுக்கும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா ரெண்டு வேற வேற இது தானே. நம்ம வந்து ஒரிஜினல் டான்சர் கிடையாது. இங்க சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ளது ஸ்டிக்கர் மட்டும் தான் நான். அதுவும் ஒரிஜினல் டான்சரா இருந்தா அந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் ஆடுவாங்க. ஆனா டான்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா சன் பிக்சர்ஸோட ஐடியில உங்க போட்டோ போட்டுருவாங்க, உங்க வீடியோ போட்டுருவாங்க. ஏன்னா ஐடியாவே தூக்கிடுவாங்க. அவங்க எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க என் ஐடி. ஏங்க பிரகாஷ் ப்ரோ, அவங்க தான் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க போட்டிருக்காங்களே. இருந்தாலும் சன் பிக்சர்ஸ் வீடியோவா அப்பா நான் பக்கத்திலே வர மாட்டேன்டா சாமி. உனக்கு ஒரு கும்பிடு, ஒரு ரீலுக்கு ஒரு கும்பிடு. ஏதோ இந்த நம்ம சுகன் இருந்திருந்தானா தைரியமா பண்ணுவாரு. அவரை போட சொல்லுங்க, சுகன் டான்ஸ் ஆடி போட சொல்லுங்க. ஓகே, வேற ஒன்றும் டாபிக் போற மாதிரி தெரியல. இன்னைக்கு பரபரப்பாகவும் போல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 1/2 மணி நேரம் ஜாலியா போச்சு, அப்புறம் திரும்ப தொய்வாகிவிட்டது. ஸ்ட்ரைக் எல்லாம் ரிவோக் ஆயிரும்ல, அது எந்த பாதிப்பும் வராதுல்ல. ஏங்க அந்த ஸ்ட்ரைக்கே நடக்காதுங்க. ஏங்க நடக்காது. இருந்தாலும் இவர் கேட்கறது எப்படி இருக்குன்னா, அப்புறம் என் கல்யாண வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் பாஸ்கெட்ட போய் டிமாண்டி காலனில போய் கேட்பாரு அந்த ரமேஷ் சிலட்டு. அந்த மாதிரி எம்எஸ் பாஸ்கெட் அது. ஆமா, அவர்கிட்ட கேட்பாரு. இவர் அந்த மாதிரி பிரச்சனையே இல்லாததுக்கு பிரச்சனை உருவாக்குறாரு. இதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க இவங்க இருக்கிற படத்துக்கு ஓடுற ஓட்டத்துக்கு. டாக்ஸிக்காக யாராவது பிளான் பண்ணி வேணுக்கே பண்ணாதான் உண்டு. ஓகே, நாளைக்கு பார்ப்போம். பாய் பாய் ப்ரோ, பாய்.